குட் மார்னிங். குரூப் 2 கூடிய மைன்ஸோட டைனமிக் ஏரியா நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாலிசி பேராலிசிஸ். பாலிசி பேராலிசிஸ் வாட் இஸ் திஸ் அப்படின்னா கொள்கை முடக்கம். இப்போ இந்தியால ஏதாவது ஒரு ஒரு புது சட்டமோ இல்ல ஒரு புது இலக்க நோக்கி நம்ம நகர்றோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல கொள்கையை வகுக்கணும். பாலிசி. இப்போ உதாரணத்துக்கு தேசிய கல்விக் கொள்கையை நம்ம பார்த்தோம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு இந்தியால கல்வியை கொண்டு வரணும்னா கல்விக் கொள்கை தேவைப்படுகிறது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, கல்விக் கொள்கை. கரெக்டா? கல்விக் கொள்கை. அடுத்தது இதுவே கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ சுகாதாரமும் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். அப்ப ஹெல்த் பாலிசி தேவைப்படுது. ஹெல்த் பாலிசி. வேற என்ன பாலிசிஸ் இருக்கு? டிஜிட்டல் பாலிசி. இந்தியாவை இணையமயமாக்கணும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் பாலிசி அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அப்புறம் வேற என்ன? பயோஃபியூவல். சரிங்களா? உயிரி எரிபொருள். இந்தியாவில உயிரி எரிபொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனால் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. எத்தனால் பாலிசி, உயிரி எரிபொருள். எத்தனால்ங்கிறது உயிரி எரிபொருள். சரிங்களா? அதாவது ஃபாசில் படிம எரிபொருளுக்கு பதிலாக உயிரி எரிபொருள். உயிரி எரிபொருளை பயன்படுத்தணும் அப்படின்றது அது ஒரு பாலிசி. அப்ப எதை பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு கொள்கை வகுப்பாங்க. அந்த கொள்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்றாங்க? கொள்கை முடக்கம்னு சொல்றாங்க. அப்போ இப்ப இது எதை பத்தின ஒரு டாபிக்கா இருக்கு அப்படின்னா வீக்கெண்ட் பப்ளிக் ஹெல்த் செக்டர். அப்போ பொது சுகாதார அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பொது சுகாதார அமைப்புங்கிறது பலவீனமானதா இருக்கு இந்தியாவுல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரிங்களா? ஏன் அந்த மாதிரி ஒரு பலவீனமா இருக்கு? அப்ப முதல்ல பொது சுகாதாரத்துறை அப்படின்னா எப்படி இருக்கும் இந்தியால அப்படின்றதையும், அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய ஷார்ட் கமிங்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம படிக்கும் பொழுது இந்த பேஸ் பண்ணி ஹெல்த் பேஸ் பண்ணிட்டு எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். சரியா? அப்போ பொதுவாவே இந்தியால பாத்தீங்கன்னா இந்த COVID-19 பேண்டமிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஹெல்த் செக்டருக்கு அடி இல்லையா? இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த கொள்கை முடக்கம்ங்கிறதே COVID-19 பேண்டமிக்னாலதான் வந்திருக்கும், பெருந்தொற்றுனாலதான் வந்திருக்கும். அப்போ 70% ஆஃப் ஹெல்த் கேர் சர்வீஸ் அப்படின்றது பிரைவேட், தனியார் துறையிடம் தான் இருக்கு. தனியார் துறையிடம் தான் இந்தியாவில் 70% பொது சுகாதாரத்துறை அப்படின்றது எங்க இருக்கு? பிரைவேட் கேர் கிட்ட தான் இருக்கு. அப்போ இது பிரைவேட் செக்டர்கிட்ட இருக்கும் போது என்ன பிரச்சனை வரும்? வாட் வில் த மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா பினான்சியல் இஷ்யூஸ் தான் வரும். அவுட் ஆஃப் பேக்கெட். அதாவது பாத்தீங்கன்னா கையிலிருந்து காசு போகிறது. மருத்துவத்திற்கு கையிலிருந்து செலவு பண்ணக்கூடியதுங்கிறது யாருக்கு ஒரு பெரிய இதா இருக்கும் அப்படின்னா ஏழைகளுக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கும். அப்ப அந்த ஏழைகள் அந்த பேஷண்ட்ஸ் அங்க பப்ளிக் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம, ஏன்னா கோவிட்லயே அப்படிதான். கோவிட்ல ஹை கேர் இருக்கக்கூடிய பிரைவேட்டுக்கு ஹை கேர். இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு இல்லையா? சோ அப்போ இந்த லேக் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் செக்டார் அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறச்ச, பப்ளிக் ஹெல்த்ங்கிறது எப்படி முதல்ல செப்பரேட்டா இருக்கு இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில கிராம அளவுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் கேர், பிஹெச்சின்னு சொல்லுவாங்க, ஆரம்ப நிலை சுகாதார மையம். பிரைமரி ஹெல்த் கேர், பிஹெச்சி, ஆரம்ப சுகாதார மையம். ஆரம்ப சுகாதார. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட், இடைமட்ட சுகாதார மருத்துவமனைகள். அதுக்கு மேலதான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர், மாவட்ட மைய மருத்துவமனைகள், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் மல்டி கேரா இருக்கும். அதாவது எல்லா விதமான மருத்துவ உபகரணங்கள் இங்க இருக்கும். எல்லா விதமான நோய்களும் இங்க என்ன பண்ணலாம், செய்ய முடியும். டயக்னோஸ்டிக் டூல்ஸ், நோய்களை ஆராய்வதற்கான கருவிகள். என்ன கருவிகள் இருக்கு? எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட். இதெல்லாம் என்ன என்ன கருவிகள்? இதெல்லாம்
நோய்களை ஆராய்வதற்கான கருவிகள். தெரியுமா தெரியாது? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த மிஷின் எல்லாம் ரொம்ப விலை அதிகம். இப்ப சிடி மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா 3-4 கோடி வரும். எம்ஆர்ஐல 10 கோடி வரும். அல்ட்ராசவுண்ட்லாம் 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா வரும். எக்ஸ்ரேங்கிறதுனா ஒரு 2000 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வரும் அந்த மிஷினே. அப்ப இதெல்லாம் எங்க வைக்க முடியாது? ஆரம்ப சுகாதார மையத்திலயோ இடைமட்ட சுகாதார மையத்திலயோ இருக்காது. சரி, நம்ம பேசிட்டு இருக்கிறது எங்க? நம்ம பேசிட்டு இருக்கிறது பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் மல்டி கேரா இருக்கும். மல்டி கேர்னா என்ன? இது டயக்னோஸ்டிக் டூல்னா புரிஞ்சிச்சு உங்களுக்கு. சரிங்களா? நோயை ஆராய்வதற்கான, நோய் கண்டுபிடிப்பதற்கான கருவிகள் அது பார்த்துருக்கோம். மல்டி கேர்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நோய், ஒரு ஒரு சுகாதாரத்துல நோயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பரவும் நோய், பரவா நோயின்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்ன நோய் இருக்கு? பரவும் நோய். அதாவது என்னது? கம்யூனிகபிள், பரவும் நோய், கம்யூனிகபிள் டிசீஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பரவா நோய். டயபெட்டிஸ், கேன்சர், இதெல்லாம் பரவாது. பரவும் நோய்னா எய்ட்ஸ், ஃப்ளூ, டியூபர்குலோசிஸ், டிபி, டெங்கி காய்ச்சல், இதெல்லாம் பரவும் நோய். பரவா நோய்னா என்சிடி. அப்புறம் என்னது? நேட்டல் கேர், நேட்டாலிட்டி, அதாவது குழந்தை, பிறந்த குழந்தை, நேட்டல், நேட்டல் கேர். அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி, மெட்டர்னிட்டி வார்ட். சரிங்களா? தாய்மார்களுக்கான பகுதி, மெட்டர்னிட்டி வேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட் பேஷண்ட், அவுட் பேஷண்ட் ஓபின்னு சொல்லுவாங்க. அவுட் பேஷண்ட்னா நம்ம அப்பப்போ வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு அன்னைக்கே போறவங்க அவுட் பேஷண்ட் வார்டு சொல்லி. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கு. பிஹெச்ல அதெல்லாம் கிடையாது. பிஹெச்ல சும்மா 2 பெட் இருக்கும், 2 நர்ஸ் இருப்பாங்க, ஒரு டாக்டர் இன்சார்ஜா இருப்பாங்க. அதான் ஆரம்ப சுகாதார மையம். அப்போ இந்தியால வந்து எப்படி செட்டப் இருக்கு? 3 டயர் செக்டார்ஸ். மூன்று மூன்று படிநிலைகள்ல மருத்துவத்தை நம்ம வழங்கிட்டு இருக்கோம். பொது சுகாதார மருத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அடிப்படையில ஆரம்ப சுகாதார மையம், அப்புறம் இடைமட்ட சுகாதார மையம், அப்புறம் மாவட்ட மைய மருத்துவமனைகள். மாவட்ட மைய மருத்துவமனைகள் பொதுவாகவே எப்படி இருக்கும்? மல்டி கேரா இருக்கும். எல்லா விதமான நோய்களுக்கான மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய இருக்கும். பெட் நிறைய இருக்கும். 200 பெட், 250 பெட்டுங்கிற மாதிரி இருக்கும். மருத்துவ கருவிகள் இருக்கும். மருத்துவ கருவிகள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுல முதல்ல வந்து எது ரொம்ப இப்போ இங்க பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஹெச்சி தான் பிரச்சனையா இருக்கும். சரிங்களா? இது வந்து வெரி லிமிட்டட் இன் ஸ்கோப். நூக் அண்ட் கார்னர் இருக்கா இந்தியாவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 லட்சம் கிராமங்கள் இருக்கு இந்தியாவில. சரிங்களா? ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பிஹெச் வச்சாலும் 6 லட்சம் பிஹெச் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ எல்லாராலையும் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க மருத்துவம் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப வெல் ஃபங்க்ஷனிங், திறம் வாய்ந்த பொது ஆரம்ப சுகாதார மையத்தை அமைப்பது இந்தியாவில் மருத்துவ சுகாதாரத்திற்கு மிக மிக அவசியமானது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன கரெக்டா கரெக்டா மேடம் மந்திரி மேம்? எல்லாராலையும் மாவட்ட மைய ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அப்போ ஒரு கிராமங்கள்ல முதல்ல மருத்துவ சேவை அணுகணும்னா பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் முதல்ல நிறைய இருக்கணும் அங்க. ஏன்னா அங்க லிமிடெட் கேர் தான் இருக்கு. ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு காய்ச்சல், சளி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. லிமிடெட் கேர் தான் பிஹெச்ல கொடுக்குறாங்க. அண்ட் சில இடங்கள்ல பிஹெச்ஏ இல்ல. அதே மாதிரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ், இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து இம்ப்ராப்பர் ட்ரைனிங்கோட இருக்கிறாங்க. ப்ராப்பர் ட்ரைனிங் அவங்களுக்கு ஸ்கில் அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. என்ன இருக்கு? கிடையாது. ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன இல்ல இல்ல. அடுத்தது என்னன்னா இன்அடிக்குவேட் ஃபண்டிங். இப்ப இதெல்லாம் காரணம் என்ன? அரசாங்கம் தான் இதை சரி பண்ணணும். ஆனா அரசாங்கம் இதுக்கு சரி பண்ணணும்னா அதுக்கு முதல்ல அரசாங்கத்துக்கு நிதி வேண்டும். ஆனா அரசாங்கம் வந்து இதுக்கு சரியான மருத்துவத்திற்குன்னு சொல்லி சரியான நிதி ஒதுக்குதான்னு கேட்டீங்கன்னா ஒதுக்குறது இல்லை. கடைசி ஆண்டின்படி நம்ம ஜிடிபில 1.3% ஆஃப் ஜிடிபி தான் ஒதுக்குறோம். இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வெறும் 1.3% தான் மருத்துவத்திற்கு நம்ம செலவு பண்றோம். சரியா? அப்போ பப்ளிக் ஹெல்த் ஃபண்டிங், பொது சுகாதாரத்துக்கு இந்தியா ஒதுக்கக்கூடிய நிதி வெறும் 1.3% தான் ஜிடிபில. சரியா? அண்டு மருத்துவத்துல 2 சொன்னோம். ஒண்ணு
பரவும் நோய், இன்னொன்று பரவா நோய். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு பாருங்க, அதாவது நம்ம சுருக்கமா என்சிடின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பரவா நோய், இங்கிலீஷ்ல சுருக்கமா என்சிடி, நான் கம்யூனிகபிள் டிசீஸ். நீங்க ஜிஹெச் போனீங்கனாலே ஜிஹெச்ல என்சிடி வார்டுனே போட்டிருப்பான், இங்கிலீஷ்ல போட்டிருப்பான். போயிருந்தீங்கன்னா பாத்துக்கலாம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறது இந்தியாவில் அதிகமாயிட்டு இருக்கு. பரவும் நோயை விட பரவும் நோய்க்கு தான் நம்ம நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போறோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் சளி அப்படின்னா டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டுக்கணுங்கிற அளவுக்கு முன்னாடி எல்லாம் வீட்லயே இருந்தாங்க. சரியா, காய்ச்சல் சளினா ஏதாவது வந்து இந்த தண்ணி இதை சாப்பிடுவோம், அதுக்கு கரிஞ்சீரக பொடி சாப்பிடுவோம், பால்ல மஞ்சள் கடன் சாப்பிடுவோம், இப்படின்னு சொல்லி வீட்டு மருத்துவத்தை அணுகி கொண்டு வந்த மக்கள் இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றது எதுக்கு தான் போறான்? கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு தான் போறான். கரெக்டா? பரவும் நோய், சளி காய்ச்சல்னா கோவிட்னால இப்ப கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. டக்குன்னு ஏதாவது சளி காய்ச்சலாம் போய் ஒரு ஊசி போட்டு வந்துருவோம், ஊசி போட்டா சரியா போயிருங்கிற அளவுக்கு 10-15 வருஷம் முன்னாடி கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. மத்த ஒரு தாத்தா பாட்டி டைம்ல காய்ச்சல்னாலும் அப்படியே படுத்து கிடப்பாங்க, செல்ல அப்படியே படுத்து கிடப்பாங்க. ஆவி பிடிக்கலாம், என்னென்ன பண்ணுவாங்க வீட்டுல, ஃபுல்லா வீட்டு மருத்துவம் தான். ஆனா இப்போ பரவும் நோய்க்கு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். பரவா நோய்க்கு வந்து ஒரு அவேர்னஸே கிடையாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டயாபெட்டிஸ், ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், சரிங்களா? இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்குதா, இது வந்து ஒரு மிகப்பெரிய அலட்சியத்தை மக்கள் வச்சிருக்கிறாங்க. சக்கரை நோய் அது கிடக்குது, சக்கரை அது கிலோ கணக்குல கிடக்குது அப்படின்னு இருப்பாங்க. அது முத்துற வரைக்கும் பண்ணிட்டு, ஏன்னா என்சிடி வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டெத் கொடுக்காது. ஆனா அதுதான் மரணங்கிற மார்பிடிட்டிக்கு அதுதான் அதிகம். மரணத்திற்கு இந்தியாவில் அதிகமான காரணம், இந்தியாவில வந்து இப்ப ரீசெண்டா அதிகமான மரணங்கள் மார்பிடிட்டி, அதாவது மரணிக்கக்கூடிய தருணங்கள். மார்பிடிட்டி அதுதான். மார்டாலிட்டினா மரணம், சரியா? மார்டாலிட்டினா மரண மரணத்திற்கான குறியீடு, எண்ணிக்கை. மார்பிடிட்டினா மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப ஆக்சிடென்ட்னா மார்டாலிட்டி, ஹெல்மெட் போடாம போறதுக்கு பேரு மார்பிடிட்டி. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? மார்டாலிட்டினா ஆக்சிடென்ட், இப்போ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றது, ஆக்சிடென்ட் ஒருத்தர் செத்து போயிட்டானா அது மார்டாலிட்டில நம்ம சொல்லுவோம், இறப்பு விகிதம்னு சொல்லலாம். மார்பிடிட்டி அப்படின்னா ஹெல்மெட் போடாம போறது, ஆக்சிடென்ட்ல மரணத்துக்கு காரணமாக இருக்கு. மரணத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கான கருவிங்கன்னா மார்பிடிட்டி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? புரியலையா? மார்டாலிட்டினா மரணம், மரண விகிதம்னா மார்டாலிட்டி, மரணத்துக்கு காரணமாகக்கூடிய விகிதம்னா மார்பிடிட்டி. அப்போ என்சிடி வந்து மார்பிடிட்டியோடைய ரைஸ் அதிகம். ரீசெண்டா பாருங்க, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா சுகர் பார்க்காம இருக்க, விரலை வெட்டி எடுக்க வேண்டியது, காலை வெட்டி எடுக்கிறது, கிட்னி ஃபெயிலியர். சரி, பிபி ஒழுங்கா பார்க்காத கிட்னி ஃபெயிலியர் இருக்கும். பிபி எல்லாம் பார்க்க செக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் தப்பு இல்லப்பா, அதெல்லாம் சாப்பிட்டா சரியா போயிருப்பா, காலைல 2 வாக்கிங் போயிட்டு இருந்தா நான் சரியா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கம்யூனிகபிள் முன்னாடி வந்து இந்தியாவில கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு ஒரு அலட்சியம் இருந்தது. ஆனா இப்ப உஷாராயிட்டான். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து இப்ப நம்ம மக்கள் நம்மளோட தந்தை தாயை இன்னுமே நம்ம என்சிடிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஹாஸ்பிட்டல் போக மாட்டான். எப்பயோ ஒரு 10 மாசம் இல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஏதோ ஒரு சுகருக்கு மாத்திரை கொடுத்துருப்பாரு. அதே மாத்திரைய நந்தினி மேம், அதே மாத்திரைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பிபிக்கு அவங்க செக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது உடனடியே இன்ஸ்டன்டா டெத்து கொண்டாடுறது இல்லையா? சுகர் உடனே மரணத்தை கொண்டாடாது. அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்ன பண்ணும், அது நம்ம உடம்புலயே வளர்ந்து ஏதோ ஒரு விஷயம் தான் போகும். அதே போலதான் அடுத்து இருக்கக்கூடியது கேன்சர். கேன்சரும் ஒரு என்சிடி தான், சரிங்களா? அப்போ என்சிடி, நான் இது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, என்சிடி ஒரு பிரைமரி ஹெல்த் கேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்கு. மக்கள் அதுக்கு அவேர்னஸா இல்லைங்கிறது ஒரு பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? ஆரம்ப சுகாதார மையம், அதுல மருத்துவ சேவையே குறைவா இருக்கு, சரியா? அதுல போதுமான சரிபட செயல்படுவதில்லை, வெல் ஃபங்க்ஷனிங். அங்க இருக்கக்கூடிய பொதுப்பணியில வேலை செய்யக்கூடிய நபர்கள் முழுமையாக ட்ரெயின் ஆனவங்களா இல்ல, தே ஆர் நாட் ட்ரைன்டு. அப்புறம் என்ன, போதுமான நிதியை அரசாங்கம் ஒதுக்குறது இல்ல, வெறும் 1.3% தான் ஒதுக்குறாங்க, சரியா? அடுத்தது கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு இருக்கக்கூடிய அவேர்னஸ் இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இல்ல. அதனால இந்தியாவில என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு? மார்பிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரியா? மரணிக்கும் தருணங்கள் என்ன இருக்கு? அதிகமா இருக்கு, சரியா? கடைசியா ஹெல்த் பாலிசி எப்ப போட்டாங்க? இப்போ இந்த சுகாதார கொள்கை அப்படின்றது எதுங்க எப்ப போட்டாங்கன்னா 2017 போட்டாங்க. இந்தியாவில் தேசிய சுகாதார கொள்கை, நேஷனல் ஹெல்த் பாலிசி
2017 அன்றைக்கு போடப்பட்டது. சரியா? அப்ப இந்தியால வந்து இந்த நேஷனல் பாலிசி பண்ணணும்னா இப்ப பிரசண்டா இருக்கக்கூடிய 1.3% ஜிடிபிய 2.5%-ஆ மாத்தினா மட்டும்தான் இத செயல்படுத்த முடியும். இந்த பாலிசி பெராலிசிஸ்ங்கிறது வராது. கொள்கை முடக்கம்ங்கிறது ஏற்படாது. கொள்கை முடக்கம்ங்கிறது ஏற்படாது. அடுத்து வந்து பிரிவென்டிவ் கேர். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பரவா நோய்க்கே நம்மால் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா வருமுன் காப்போம்ங்கிறது முக்கியத்துவம் கொடுப்பானா? பிரிவென்டிவ் கேர். பிரிவென்டிவ் கேர்னா என்ன? ஒரு நோய் வருவதற்கு முன்னாடியே எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அதுக்கு சுத்தமா என்ன கிடையாது. இந்தியால பாலிசியே கிடையாது. பிரிவென்டிவ் கேருக்கு எந்த ஒரு விஷயங்களும் செய்யறது இல்லை. உதாரணத்துக்கு பிரிவென்டிவ் கேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்டர்னல் வார்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பிளான் பண்றாங்கனாலே ஃபாலிக் ஆசிட 3 மாசத்துக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிக்கணும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கக்கூடாது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் ஃபெர்டிலிட்டியே குறையும். ஜிங்க் ஜிங்க் அப்படின்ற நியூட்ரியன் ரொம்ப மிக மிக அவசியம். சரிங்களா? இரும்பு சத்து குறைவா இருந்தாலும் அனிமியா வந்துடும். சரியா? குழந்தை எடை கம்மியா பிறக்கிறது. அப்போ இப்போ இந்தியால வந்து நம்ம என்ன சொல்றோம்? இந்தியால எம்எம்ஆர் கம்மி பண்ணணும், தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணணும், ஐஎம்ஆர் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? செய்யறோம். இதுக்கு என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம்? என்னென்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம யோசிச்சது பாருங்க. மருத்துவமனைக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும். இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. கரெக்டா? இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி கொடுத்தோம். இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி பண்றோம்னா வரமாட்டாங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டுல 6,000 ரூபாய் கொடுப்போம். 6,000 கொடுப்போம். 18,000 ஆச்சு. கவர்மெண்ட்ல மொத்தமா 6,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பேபி கிட் கொடுத்தாங்க. இது மூலயமா ஹாஸ்பிட்டல் வர வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் வந்தா மட்டுமே இது வந்து பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இப்போ வந்து குழந்தை தாய்மார்கள் இறப்பு கம்மியா இருக்கு. ஆனா இதுக்கு அடுத்த பிரச்சனைன்னா தாய்மார்கள் ஒழுங்கா குழந்தை ஃபார்ம் ஆகுறதே கிடையாது. சரியா? நிறைய பேருக்கு இப்ப இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. உங்களுக்கு இன்விட்ரோஃபைட் ஐவிஎஃப் நோக்கி வந்து போயிட்டு இருக்கிறாங்க. சரியா? குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது கிடையாது. சரிங்களா? இப்போ ஹங்கர் எப்படி ஒரு பிரச்சனை, பசி என்பது ஒரு பிரச்சனை என்றால், சரிங்களா, ஊட்டச்சத்து குறைபாடும் பிரச்சனை தான். நியூட்ரியன் டெபிஷியன்சி பிரச்சனை தான். சரியா? இப்போ வந்து நோயை வராம இருக்கணும்னா போதுமான ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறது கிடையாது. நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது இப்போ இது செஞ்சா இது சாப்பிடாதவங்க எல்லாருக்குமே பிரச்சனை சொல்ல முடியாது. ஆனா இந்த சாப்பிட்டா அந்த வர பிரச்சனையும் இருக்கான்னு சொல்ல வரேன். ஆனா இது மாதிரி எத்தனை பேர் யோசிக்கிறாங்க? பிரிவென்டிவ் கேரே செய்யறது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இந்தியால பிரிவென்டிவ் கேர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு சுத்தமா முக்கியத்துவத்தை கொடுக்கல. அதுவும் மார்பிலிட்டிக்கான காரணம். அதே மாதிரி நோய்கள் வருமுன் காப்போம்ங்கிற மனநிலை இருக்கிறது கிடையாது. ஆரோக்கியம் அப்படின்றது வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க என்னதான் நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், 3 வேளை நான் அரிசி சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் செஞ்சாலும் ஏதோ ஒரு ஊட்டச்சத்து உங்க உடம்புல குறைவா இருந்துச்சுன்னா அந்த ஒரு குறைபாடு எல்லாம் ஹெல்தியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, ரத்த சோகை இருக்கும். எல்லாருக்கும் அவங்க உடம்பு ஒழுங்கா இரும்பு ஒழுங்கா உட்கொள்ளல, உடம்புல ரத்தத்துல ஏறல. ஆனா நல்லா தான் சாப்பிடுவாங்க, நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு ஊட்டச்சத்து. அப்ப பிரிவென்டிவ் கேர் அப்படின்ற விஷயம் அப்படின்றது இந்தியாவில கம்மியா இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா பிஹேவியரல் சேஞ்ச் தான். நம்மளுடைய மனநிலை. இந்த மருத்துவத்தை நோக்கினா நம்ம மனநிலை, சுகாதாரத்தை நோக்கிய மனநிலை அப்படின்றத பிஹேவியர் இருக்கு இல்லையா, எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த அலட்சியம், இதைத்தான் மாத்தணும். பிஹேவியரல் சேஞ்ச் தான் மாத்தணும். இதே பிஹேவியரல் சேஞ்ச்ல ஹைஜீன் அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். ஆரோக்கியம் அப்படின்றது சரியா எந்த அளவுக்கு சுத்தத்தின் மீது எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா சுத்தம் சோறுபடும் சொல்லுவாங்க. வட இந்தியால பாத்தீங்கன்னா ஹைஜீன் கம்மியா இருக்கனால ஸ்வச் பாரத் அப்படின்றதும் சுத்தத்தை நோக்கி நம்ம நகர்வதும் ஒரு பிரிவென்டிவ் கேர் தானே. நல்லா கை கழுவுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னென்ன பண்ணிருக்கோம்? வாஷ் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டாந்தோம். சரி, என்ன ஸ்கீம் கொண்டு வந்தோம்? வாஷ். சரியா? வாஷ்ங்கிறது கையை கழுவணும் அப்படின்றதுக்கான ஸ்கீம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஓடிஎஃப் கொண்டாந்தோம். ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ. அதாவது திறந்த வெளி மலம் கழித்தல் கூடாது, திறந்த வெளி மலம் கழித்தல் கூடாதுன்னு கொண்டாந்தோம். அப்புறம் என்ன பண்ணோம்? ஆறுகளை சுத்தம் செஞ்சோம். சுவிட்ச் பாரத்துல என்ன பண்ணோம்? ஆறுகளை சுத்தம் செஞ்சோம். அப்ப சுத்தம் செய்வது, சுத்தம் அப்படின்ற விஷயத்தை நோக்கி போகும்போது ஹைஜீன் அப்படின்றது. அதே ஹைஜீன் தான் பிரிவென்டிவ் கேருக்கும் முக்கியம்னு நம்ம சொல்ல வரும். இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு ஊட்டச்சத்து குறைபாடுனால நோய் வந்துச்சுன்னா
அதுவும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல தானே வருது. அதுவும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல தானே இப்ப வருது. சரியா? இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன? அடுத்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு. கூட்டுறவு ஃபெடரலிசம். ஃபெடரலிசம்னா இதுக்கு ஆப்போசிட். யூனிட்டரிக்கு ஆப்போசிட் கூட்டாட்சி. கூட்டுறவு கூட்டாட்சி. சரியா? கூட்டுறவு ஃபெடரலிசம்னா எல்லாரும், எல்லா மாநிலமும் மத்தியமும் சேர்ந்து செயல்படணும். அதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வருது, இல்ல ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அந்த திட்டம் மாநிலத்துக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்றது கிடையாது. சரிங்களா? அப்போ மாநிலமும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒன்றுபட செயல்பட வேண்டும். அதுக்குதான் இந்த கூட்டாட்சிங்கிற முறை, கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது தேவைப்படுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம், பினான்ஸ் கமிஷன்ல சில பிரச்சனைகள் பார்த்த ஞாபகம் இருக்கா? பினான்ஸ் கமிஷன்ல வந்து நிதி ஆணையத்துல வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு, நிதி குறைபாடு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நடுவில் இருக்கக்கூடிய சில வயபிலிட்டி இஷ்யூஸ்னால, சரியா, செயலாக்கத்தன்மை வந்து அது எதையும் பாதிக்கும்? மருத்துவத்தையும் பாதிக்கும். ஆமாவா இல்லையா? சரியா? அடுத்தது, இப்ப இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கோம்? இந்த பாலிசி பராலிசிஸ் வரதுக்கு என்னன்னா காரணம், இது நீங்க அப்படியும் சொல்லலாம். அதாவது கொள்கை முடக்கம்னு சொன்னாலும் சரிதான், இல்ல என்ன குறைபாடுகள் இருக்கு, நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்த தான் சொல்லுது, வேற ஒண்ணும் கிடையாது. மருத்துவத்துறை, இந்தியால மருத்துவத்துறை ஆரோக்கியத்துக்கு என்னென்ன கேள்விக்குறி அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். வேற என்ன, நம்ம இத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. சார் 9 பாயிண்ட். 9. என்ன 9 7? ஃபர்ஸ்ட் என்ன? பிஹெச்சி ஒழுங்கா இல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் இல்ல, ரெண்டாவது பாயிண்ட். ஃபண்டிங் இல்ல, மூணாவது பாயிண்ட். என்சிடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல, நாலாவது பாயிண்ட். அதனால மார்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அஞ்சாவது பாயிண்ட், தேசிய கல்விக் கொள்கை நம்ம வந்து தேசிய சுகாதார கொள்கை பண்ணணும்னா 2.5% மாத்தணும். அது எத்தனை பாயிண்ட்? ஆறாவது பாயிண்ட். பிரிவென்டிவ் கேரை நோக்கி போகணும், ஏழாவது பாயிண்ட். பிஹேவியரல் சேஞ்ச் பண்ணணும், எட்டாவது பாயிண்ட். கூட்டுறவு கூட்டாட்சிங்கிறது 9வது பாயிண்ட். 9 பாயிண்ட் தான் ஆச்சு. ஓகேவா? சரி, சப் பாயிண்ட்ஸ் இது போட்டீங்களா? நல்லதுதான், பிரச்சனை இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, 9 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப அடுத்து போலாமா? சரி, இப்போ நான் முன்னாடியே ஒண்ணு சொன்னேன், 70% வந்து பிரைவேட் செக்டர் தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? ஏன் நிறைய பேர் ஜிஹெச்சுக்கு போறது இல்லை? சரியா கவனிக்கிறது இல்லை அப்படின்றீங்களா? அப்படி ஒரு வரையில நம்ம சொல்லிட முடியாது. ஒரு வரையில எப்படி சொல்லுவீங்க? பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. பாயிண்டா சொல்லணும். குவாலிட்டி கேர், குவாலிட்டி கேர். அப்போ இதுவே ஒரு பாயிண்ட் இல்ல. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜிஹெச் அப்படின்ற விஷயமே 70% பிரைவேட் கேர் இருக்கு, பிரைவேட் ஹெல்த் செக்டர் இருக்கு. முதல்ல கவர்மெண்ட் தானே அதுல ப்ராப்பரா இருக்கணும். அப்ப ஜிஹெச்னா வந்து இம்ப்ராப்பரா இருக்கு, குவாலிட்டி இல்ல அப்படின்ற அந்த மனநிலை ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மனநிலை நான் தப்புன்னு சொல்ல வரது, சரிங்களா? அந்த மனநிலையை முதல்ல நம்ம மாத்தணும் இல்லையா? சோ குவாலிட்டி கேர் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும், குவாலிட்டியான கேர். சோ இந்த விஷயத்த மாத்தணும். இந்த விஷயத்த மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதை மாத்தணும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வேற ஒரு ரூட்டும் இருக்கு. பிரைவேட் செக்டரே நீ இப்போ பப்ளிக்ல தான் வந்து நான் ஹெல்த் கேரை கொண்டு வரணும்னு இந்தியாவுக்கு ஒரு அவசியமும் கிடையாது. ஹெல்த் கேர் தான் கொண்டு வரணும். அது பிரைவேட் கொண்டாந்தானே, பப்ளிக் கொண்டாந்தானே. ஆனா பிரைவேட்ல போகும்போது சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ், உங்க கையில இருந்து ஆகக்கூடிய செலவு. அந்த கையில இருந்து ஆகக்கூடிய செலவு எப்படி கம்மி பண்ணலாம்? ஐடியா சொல்லுங்க. நீ பிரைவேட்டுக்கு போ, ஆனா கையில காசு செலவாகக்கூடாது. இன்சூரன்ஸ். வெரி குட், மெடிக்கல் இன்சூரன்ஸ்.
அப்ப இந்தியால எல்லாரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படி எல்லாரும் மெடிக்கல் இன்சூர்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸை கொண்டு வர்றது அப்படின்றது எல்லாருக்கும் யூனிவர்சல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அமெரிக்கா தான் செஞ்சுச்சு, ஒபாமா செஞ்சாரு, அதனால அதுக்கு பேர் ஒபாமா கேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி இதுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ரீசெண்டா? பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஜன் ஆரோக்கிய யோஜனா கொண்டாந்தாங்க. ஆயுஷ்மான் பாரத், இதுதான் மெயின். ஆயுஷ்மான் பாரத் கீழே தான் அந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்துச்சு. ஆயுஷ்மான் பாரத் இதுதான் அம்பர்லா ஸ்கீம். சரிங்களா? ஆயுஷ்மான் பாரத்தும் சரி, ஜன் ஆரோக்கிய யோஜனாவும் சரி, இது ரெண்டுமே என்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜன் ஔஷதி, ஜன் ஔஷதி பரியோஜனா, இது எதுக்காக? மாத்திரை, ஜெனரிக் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு. ஜன் ஜன் ஔஷதி பரியோஜனா மருத்துவம், மாத்திரை, மருத்துவத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறது போல மாத்திரை வேலை அதிகமா இருக்குன்னா கம்மி கம்மி விலையில மாத்திரை கொடுத்தாங்க, ஜெனரிக் மருந்து, ஜன் ஔஷதி பரியோஜனா. அப்ப இது எல்லாமே என்ன பண்ணும்? அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணும். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணும். அப்ப இது இது ஸ்கீம்ல கொண்டாடுறதுலாம் சரிதான், ஸ்கீம்ல கொண்டாந்து சரிதான். ஆனா எல்லாருக்குமே இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத இங்க கேள்வி. அப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேரும்போது ஆரோக்கியமும் முழுமையா கிடைக்கும். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், கை செலவு, கையிலிருந்து ஆகக்கூடிய செலவுகளை குறைப்பது தனியார் துறை மருத்துவ சேவையை முழுமையா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்கிறது தான் இந்த பாயிண்ட், 10வது பாயிண்ட். புரியுதா? தனியார் மருத்துவத்துக்கு போங்க, எங்களுக்கு ஆரோக்கியம் தான் சரி, ஏழைகளும் போகட்டும், ஆனா அதுக்கு முக்கியம் கை செலவு ஆகக்கூடாது, கை காசு செலவு ஆகக்கூடாது. கை காசு செலவு கம்மி பண்ணணும்னா இன்சூரன்ஸ் போடணும். அந்த இன்சூரன்ஸுக்கு கையில காசு இல்லை, அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், அதுக்கு சில ஸ்கீம்ஸ் கொண்டாந்து இருக்கோம். இந்த ஸ்கீம்ஸ் முழுமையா போய் சேர்ந்துச்சுன்னா, அது சொன்ன விஷயத்த அது அடைஞ்சதுன்னா, இலக்கை அடைஞ்சதுனால் இந்த பிரச்சனை சால்வ். புரிகிறதா? சரி, அடுத்தது அர்பன் ரூரல் டிவைட். அர்பன் ரூரல் டிவைட், நான் சொல்ற பாயிண்ட் சிலது நீங்க இதுக்கு மட்டும்தான் இல்ல, பல இடங்களுக்கு யூஸ் ஆகலாம். சரிங்களா? அர்பன் ரூரல் டிவைட், கிராமத்திற்கும் நகரங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிவு இருக்கு. கிராம நகர பிரிவுன்னு சொல்லுவாங்க. இங்க வசதி வாய்ப்புகள் இரண்டு இடத்துலயும் மாறுதான். வசதி வாய்ப்புகள் மாறுது, நிறுவனங்கள் மாறுது, உள்கட்டமைப்பு மாறுது. சரி, என்னென்னலாம் மாறுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதிகள் மாறுதா? சரிங்களா? ஷார்டேஜ், குறைபாடுகள் இருக்கு. ரெண்டு இடத்துக்கு பாத்தீங்கன்னா குறைவுகள் இருக்கு. விளங்குதா? அப்போ இந்த வசதி வாய்ப்புகள், ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், உள்கட்டமைப்பா இருக்கட்டும், குறைபாடுகளா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் மாறுது இல்லையா? இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. இன்றளவும் 60% இந்தியா கிராமங்கள் தான் வாழ்கிறது, நகரங்களில் 40% தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசல, தமிழ்நாட்டுல 50-50 இருக்காங்க. சரியா? நகர மக்களும் கிராம மக்களும் 50-50, 49-51 அப்படி அந்த ரேஷியோல இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹைலி அர்பனைஸ்ட் ஸ்டேட் இந்தியா, தமிழ்நாடு. அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதனால நான் தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை பெருசா இருக்காது, மற்ற மற்ற மாநிலங்களை பேசிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இந்த அர்பன் ரூரல் டிவைட நம்ம என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். சரியா? இதுக்காகத்தான் இந்த அர்பன் ரூரல் டிவைட் நம்ம கம்மி பண்ணணும்னா NRHM அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டாந்தாங்க. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னும் 2013 கொண்டாந்தாங்க NRHM. அதே மாதிரி நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷனும் இருக்கு, கிராமத்துக்கும் இருக்கு, அர்பனுக்கும் இருக்கு. ஆனா இலக்குகள் வேற. அப்ப NRHM என்ன பண்ணிருக்கோம்? பிரைமரி ஹெல்த் கேர், அது ஆரம்ப சுகாதார நிலையங்களை வளமாக்கி இருக்கும்.
அதுக்காக தான் அதை போட்டது. ஏன்னா இந்த அர்பன் ரூரல் டிவைட கம்மி பண்றதுக்கு ஒரே வழி என்ன, ஆரம்ப சுகாதார மையத்துல எல்லா வசதியும் கொண்டு வரது தான். நிறைய சுகாதார மையத்தை கட்டணும், அங்க ட்ரைனிங் டாக்டர்ஸ் நிறைய பேர் போனா அந்த பிரச்சனை சால்வ்டு. புரியுதா? அடுத்தது இந்த ரீநேமிங் ஆஃப் ஸ்கீம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதையும் நீங்க காமனா எல்லாரும் எதுக்கு வேணா போடலாம். அதாவது அமைப்புகளுக்கும் ஸ்கீம்ஸ், அந்த முக்கியமான திட்டங்களுக்கும் பெயர் மாற்றம் வந்து ஹிந்தியில பண்றாங்க. அதனாலே அது எல்லா மக்களுக்கும் புரியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு திட்டத்தை அவன் ஹிந்தியில போட்டு போயிருவான். சரியா? நம்ம ஆளுங்க அது என்னன்னே புரியாது. நிறுவனத்துடைய பேரும் ஹிந்தியில வச்சிருவான், அது என்னன்னே புரியாது. மொழி பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுது. அதனாலே ஒரு ரிலக்டன்சி பில்ட் ஆகும். ஆனா அங்க போனாலும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரிலக்டன்சி பில்ட் ஆகும். சரிங்களா? அலட்சியம், ரிலக்டன்சினா அலட்சியம் கிரியேட் ஆகும். இது ஒரு ஸ்கீம். இது நீங்க இந்த ஒரு பாயிண்ட் எத்தனை 11வது பாயிண்டா? ஆமா, இது ஒரு பாயிண்ட். இது நீங்க ஜெனரல் பாயிண்ட் தான். இது நீங்க பொதுவா எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இந்த மாநிலங்கள் எல்லாம் ஸ்டேட் ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாங்க. மாநிலத்தால் மாநில நிதிகளிலே செயல்படக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ், காப்பீடு, மருத்துவ காப்பீடுகள் கொண்டாடுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க கலைஞர் காப்பீடு திட்டம் இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கல, ஸ்டேட் கவர்மெண்டோட காசு செயல்பட்டு கொண்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இது ஆனா இந்தியால 28 மாநிலத்தில் எல்லாமே செய்யுதுன்னா செய்யல, 4 மாநிலம் தான் செய்யுது. இப்ப ஸ்டேட் ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான இருக்கு. சரியா? ஸ்டேட் ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஆனா அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட், டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ. நோயாளி மற்றும் மருத்துவருக்கான விகிதம் டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ இன் இந்தியா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்தனை பேஷண்ட்டுக்கு எத்தனை டாக்டர் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்றது தெரியணுமா? பாருங்க, 1:830. அப்ப 834 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் தான் இந்தியாவில் இருக்காங்க. இது அதிகரிக்கணுமா? சாரதா எழுதுறீங்களா? அது ஒரு டாக்டருக்கு 834 நபர்கள் இருக்காங்க. எந்த அமைச்சருக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வருது. குடும்பம் மற்றும் ஆமா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், மாற்று மருத்துவம். அதான மாற்று மருத்துவம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அல்லோபதியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அல்லோபதி மெடிசன், அதான் இங்கிலீஷ் மெடிசன் அல்லோபதின்னு சொல்றோம். இது இல்லாம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுஷ் அப்படின்னு தனியா ஒரு அமைச்சகத்தையே உருவாக்கியாச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு ஒரு அமைச்சகமே இருக்கு. ஏ ஃபார் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இந்த மாற்று மருத்துவத்திற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதோட சேர்த்து 12 பாயிண்ட் ஆச்சு. இப்ப இந்த 12 பாயிண்ட்டுமே நீங்க மருத்துவம் சார்ந்த எந்த கேள்வி வந்தாலும் சரி, சுகாதாரம் சார்ந்த எந்த கேள்வி வந்தாலும் சரி, இதை நீங்க மேக் பண்ணலாம். சரியா? நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்கிற பொறுத்து தான் இருக்கு. சரியா? கேள்வி எப்படி கேள்வி கேட்கிறானோ அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி போடுங்க. இந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி போடுங்க. நான் சொல்றது விளங்குதா? இந்த பாயிண்ட் அப்படியே கக்க கூடாது,
கேள்விக்கு ஏத்த மாதிரி கேட்கணும். கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். சரியா? கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணி எழுதணும். ரைட். அடுத்து பாருங்க, டிசீஸ் ஆஃப் பாவர்ட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் பாருங்க. ஏழைகளின் நோய். சரியா? டிசீஸ் ஆஃப் பாவர்ட்டி என்னது? டிபி, மலேரியா, சரிங்களா, ஊட்டச்சத்து குறைபாடு, எம்எம்ஆர், தாய்மார்கள் இறப்பு விகிதம், உணவு மற்றும் நீர் சார்ந்த பிரச்சனைகள், நீரினால் பரவக்கூடிய நோயான டைபாய்டு, ஹெப்பாட்டிட்டிஸ், டயேரியா, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் யாரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா ஏழைகளை தான் பாதிக்கும். அதனாலதான் அதுக்கு பேரே டிசீஸ் ஆஃப் பாவர்ட்டி, ஏழைகள் நோய் என்று பேர். இதெல்லாம் என்னது? ஏழைகளின் நோய். ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கட்டும், நோய் நீரினால் பரவக்கூடிய நோயா இருக்கட்டும், இதெல்லாம் என்னது? ஏழைகளின் நோய் என்று அழைக்கப்படுது. ஏன் அப்படி அழைக்கிறாங்கிறது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? ஏன்னா முழுக்க இந்த நோய் எல்லாமே ஹைஜீன் அப்படின்றதுதான். பிகாஸ் ஹைஜீன்ங்கிறது ரிச் ஒன்லி கேன் அஃபோர்ட் ஹைஜீன். சரியா? அது 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 அதை வந்து காரணம்னா ஒண்ணு அலட்சியம், இன்னொன்னு வந்து அவங்க ஒரு பட்ஜெட் அதுக்குன்னு ஒதுக்கணும். அவங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு அந்த ஹைஜீனை கொண்டு வரணும்னா ஒண்ணும் இல்ல, ஒரு சானிடைசர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல்ல சானிடைசர் போடணும், மாஸ்க் வைக்கணும். சரியா? மாஸ்க்னா 5 ரூபாய். ஒரு மாஸ்க் வாங்கினா 5 ரூபாய் நார்மல் மாஸ்க். அதே N95 மாஸ்க்குங்கிறது 250 ரூபா வரும். சரியா? கையில வந்து நம்ம ஒரு ஒரு கை கழுவணும். கை கழுவுறதை விட வேற என்ன பெனிஃபிட்? கை கழுவு செலவு கிடையாது, நோ ஃபீ. ஆனா அதுக்கு சானிடைசர் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு 250 ருபீஸ் ஆகும். கரெக்டா? இப்போ ஏழைகள் என்ன பண்ணுவாங்க? கீரைகளை சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடணும், ஆரோக்கியத்துக்கு கீரை சாப்பிடணும், அதை மூலிகை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பொரிச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் செலவாகும். ஆனா இப்ப இதே கொஞ்சம் ரிச் என்ன பண்ணுவாங்க? சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. சப்ளிமெண்ட்ஸ் தான் தெரியும்ல உங்களுக்கு. சரியா? ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, விட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. சரிங்களா? அப்போ இது செய்யும் போது இதனால வாட்டர் பார்ன் டிசீஸ், அதாவது நீரினால் பரவக்கூடிய நோயா இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிபி, இது எல்லாம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே ஏழைகளை தான் பாதிக்கும். இது கம்ப்ளீட் திஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஹைஜீன். அப்போ நம்ம இதை எப்படி சரி செய்ய முடியும்? அவங்களுக்கு ஹைஜீனை, அப்ப இதுக்கு வந்து ஏழ்மையை ஒழிக்கிறத ஒரே வழி, வேற வழி இல்லை. சரியா? இல்லைன்னா கம்மி வழியில அவங்களுக்கு அது கொண்டு போய் சேர்ற வகையில நம்ம வந்து இது பண்ணணும். அண்ட் வாட்டர் பார்ன் டிசீஸ்க்கு வந்து நம்ம இந்த டிசீஸை பரவாம இருக்கிறதுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் தான் பண்ணணும், இல்லையா? ப்ராப்பரான ட்ரைனேஜஸ் கொண்டு வரணும். ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு சாப்பாடுல என்ன பண்றோம்? ஊட்டச்சத்து குறைபாடு எப்படி நம்ம சால்வ் பண்றோம்? சாப்பாடுல ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் கொண்டு வரோம். உணவு, செறிவூட்டப்பட்ட உணவு, ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன், செறிவூட்டப்பட்ட உணவு. இப்ப என்ன பண்றாங்க? கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க இல்லையா அரிசி, ரேஷன் அரிசி, அதுல என்ன பண்றாங்க? அயன் அயனை மிக்ஸ் பண்றாங்க, இரும்பு மிக்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கலர் பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது ஆக்சுவலா இரும்பு தான் அது. அப்ப இது ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் மூலியமா நம்ம இப்போ ரிச் கேன் ஈட் த்ரூ சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா எடுத்துப்பாங்க. உணவு கூட சேர்ந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, மாத்திரை, அந்த சத்து மாத்திரை எடுத்துப்பாங்க. இது வந்து ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன். நம்ம சாப்பாடுல என்ன கொடுக்குறோம்? சூடான சுவையான மதிய உணவுல என்ன கொடுக்குறோம்? சத்தான ஆகாரமும் கொடுக்குறோம். சத்து மாவு கொடுக்குறோமா? கொடுக்குறோமா இல்லையா? ஆமா, சூடான சுவையான சத்தான உணவு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷியஸ் நியூட்ரிஷியஸ் மீல், சத்தான மதிய உணவு அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். முட்டை, புரோட்டீன் குறைபாடு இருக்கணும், புரோட்டீன் கொடுக்குறோம். சரியா? இதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல பண்ணியாச்சு. மற்ற மாநிலங்கள்ல இன்னும் என்ன ஆகல, அது வந்து வரல. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டிசீசஸ்னு ஒண்ணு புதுசா கிரியேட் ஆயிருக்கு. சரியா? என்விரான்மெண்டல் டிசீசஸ் இது ஒன்லி அல்ட்ரா ஹைஸ்னால மட்டும்தான், அல்ட்ரா ரிச் பீப்புளால மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். என்னன்னா என்விரான்மெண்டல் டிசீஸ் என்னது? காற்று, நீர், குப்பைகள், இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே என்ன பண்ணும்? இதுவும் நம்மளுடைய பிரச்சனைய பண்ணும். சரிங்களா? இப்ப காற்றே மாசா இருக்கு, ஏர் பொல்யூஷன் இருக்கு, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். சரியா? இது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இது பாதிக்கும். சாயில் பொல்யூஷன். சரியா?
ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன். இந்த எல்லா பொல்யூஷனும் நமக்கு என்னத்தை விளைவிக்குது? கேன்சரை தான் விளைவிக்கும். சரிங்களா? கேன்சர், ஹார்ட் டிசீசஸ், ஹார்ட் டிசீஸ்னா இதய நோய்கள், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். சரிங்களா? இதெல்லாம் கொண்டு வருது. அப்ப இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், இது நாட் ஒன்லி புவர், இட் இஸ் ஆல்சோ அஃபெக்ட் மிடில் கிளாஸ். சரிங்களா? அப்போ இதனாலதான் நம்ம இறப்புகள் அப்படின்றது அதிகமாயிட்டு இருக்கு. பொல்யூஷனால டிசீஸ் வருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஏர் பொல்யூஷன்னால நம்மளுடைய ஆயுளே 10 ஆண்டுகள் குறையுது. 70 வயசு வரை வாழ்றவன் 60 வயசு தான் வாழுவான். 60 வயசுல வாழ்றவன் 50 வயசு தான் வாழும். 10 வருஷம் நம்முடைய ஆயுளே குறைக்குது. செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் நேஷனா இந்தியா வந்து உருவாகி இருக்கு. மக்கள் தொகையில முதலிடத்தையும் மாசுல 2ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்கு இந்தியா. அதனாலேயே மக்களுடைய ஆயுள் கம்மியா இருக்கு. அடுத்தது டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ், ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். அதாவது வந்து போக்கு ஆக்சிடென்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான் இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான விபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. மருத்துவத்துல முதலிடத்துல இருந்தாலும் விபத்துல முதலிடத்துல இருக்கு. அதே மாதிரி ஹை அண்ட் கேர், சில மருத்துவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க செலவு கொண்டு வரும். நீங்க இன்சூரன்ஸ்னால கூட அதை கவர் பண்ண முடியாது. என்ன மாதிரியான மருத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்கச்சக்கமான, ஏன்னா இன்சூரன்ஸ் அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதிகபட்சமா 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஆனா அஃபோர்டபுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் அப்படின்றத ஜெனரலா கொடுக்கறது. இந்த ஆயுஷ்மான் பாரத்ல அதுல இதுல, ஏன் நீங்க இப்போ கவர்மெண்ட் நீங்க போய் ஜாயின் பண்றீங்கனாலும் கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுப்பான் இல்லையா? அதெல்லாம் அப் டு 5 lakhs வரைக்கும் தான். ஹை அண்ட் கேர்லாம் இருக்கு. ஹை அண்ட் கேர் அப்படின்றதுலாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கன் டொனேஷன் தெரியுமா? ஒரு ஆர்கன் டொனேஷன்லாம் இப்ப நீங்க ஒரு லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 70 லட்சம் ரூபாய் செலவாகும். லங் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 1 கோடி ரூபாய் செலவாகும். சரியா? இந்த 5 லட்சம் ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? மினிமம் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்னா அது ஹாஸ்பிட்டல் தப்பிச்சாருன்னா மைல்டா வந்துச்சுன்னா 5 லட்சத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் தான் அஃபோர்டபுள். அந்த 5 lakhங்கிறது ஆர்கன் டொனேஷனுக்குலாம் லட்சக்கணக்கில் செலவாகும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா கோடிக்கணக்கில் செலவாகும். அடுத்தது டயாலிசிஸ் கேர். டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அதை பண்ற வரைக்கும் டயாலிசிஸ் மிஷின் இருக்கு. அதெல்லாம் எக்கச்சக்க செலவு. அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க ஹையரான மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ கடைசியா சொன்ன 3 பாயிண்ட்டை அந்த 12 பாயிண்ட் கூட சேர்க்காதீங்க. இது பத்தலைன்னா 3வது. நான் சொல்றேன் புரியுதா? அதாவது இந்த மருத்துவமே இதுல என்ன புரியுது அப்படின்னா மருத்துவ ஆரோக்கியமும் ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3ஐயும் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆங்கிள் நம்ம நகர கிராமம் வித்தியாசம் பார்த்தோமா? நகர கிராம வித்தியாசம் பார்த்தோம். ஆனா பணக்கார ஏழை வித்தியாசம் பார்த்தோமா? பார்க்கல. இந்த 3ம் அதை சொல்லுது. பொல்யூஷன் அதே மாதிரி இல்னஸ் எதனால வருது? பொல்யூஷனால இல்னஸ் வருது. என்விரான்மெண்டல் இல்னஸ் கிரியேட் ஆகுது. அது மிடில் கிளாஸையும் பாதிக்குது, ஹை கிளாஸையும் பாதிக்குது. அல்ட்ரா ஹைஸ் மட்டும் தான் தப்பிக்க முடியும். அல்ட்ரா ஹை எப்படி தப்பிப்பான் இதுல? சொல்லுங்க பார்ப்போம். ஏர் பொல்யூஷனுக்கு வந்து நீங்க வந்து ரூம் பியூரிஃபையர்ஸ்லாம் வந்துருச்சு. ஏர் பியூரிஃபையர்ஸ் இருக்கு. சரிங்களா? 50 lakhs, 50,000, 60,000 வரும். ஒவ்வொரு ரூமுக்கு ஏர் பியூரிஃபையர் வைப்பான். என்க்ளோஸ்டு ஹோம்ஸ் போயிட்டாங்க அவங்களா, அல்ட்ரா ரிச் சிட்டிஸ்ல. சசி தரூர் கூட அந்த ஏர் பியூரிஃபையரை கழுத்துல மாட்டிக்கிட்டே இருப்பாரு. அதான் சொல்றேன், அதான் அல்ட்ரா ரிச் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றத சேம் அதே மாதிரிதான். நம்ம வீட்டு அப்போ பொதுவா ஒரு ஆர்ஓ வச்சிருக்காங்க அப்படின்னா ஆர்ஓல வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணாது, உப்பதான் அதை எடுக்கும். வேற இன்னும் ஹைடெக்கான ஆர்ஓஸ்லாம் வந்துச்சுன்னா அதுல பொல்யூஷனும் ரிமூவ் பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். சாயில் பொல்யூஷனும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கெல்லாம் இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் ஹை எண்டா இருக்கு. அதனால அஃபோர்ட் பண்றது வந்து அல்ட்ரா ரிச்னால மட்டும் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ ஏழை பணக்காரனுக்கும் மருத்துவ வசதிகள் அப்படின்றது மாறுது. அதை ஒன்லி நீங்க எது இப்பதான் பண்ண முடியும்? அந்த வித்தியாசத்தை குறைக்கணும்னா ஒண்ணு ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன், ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட உணவு அப்படின்ற மூலியமாகவும், அடுத்தது காப்பீடு அப்படின்ற 2 விஷயத்தின் மூலியமா தான் இந்த ஏழை பணக்காரன்ற மருத்துவ வேறுபாடை நம்ம கம்மி பண்ண முடியும். கிராம நகரத்துக்கான வேறுபாடு எப்படி கம்மி பண்ண முடியும்?
அபிநயா மேம். ஆ. ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஊட்டச்சத்து ஆமா. உள்கட்டமைப்பு, சரிங்களா, ப்ராப்பர் ட்ரைனிங், சரி, டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ அதிகப்படுத்துறது, மாற்று மருந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸை கொண்டு வர்றது, சரிங்களா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம என்ஆர்ஹெச்எம் அந்த மாதிரி ஜன் ஔஷதி பரியோஜனா மூலியமா கம்மி விலையில மாத்திரை கிடைக்கக்கூடியது, சரியா, இது மூலியமால நம்ம அந்த அர்பன் ரூரல் டிவைட கம்மி பண்ண முடியும். சரியா. அண்ட் பொதுவாவே ஃபண்டிங் பிரச்சனை இருக்கு. மக்களை மாத்த இவ்வளோத்தையும் மாத்தி மக்களை மாத்தாம இருந்தா என்ன பண்ண வேண்டியது? சுகர் எல்லாம் ஒன்றும் பண்ணாதுப்பா. நாங்களாம் நாங்களாம் அப்பெல்லாம் கேப்ப கூழுன்னு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு, அவ்வளவுதான், அடுத்த நாளே ஹார்ட் அட்டாக்ல படுத்திருப்பியான். சரியா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு கேப்ப கூழு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த உடம்பா இருந்தாலும் என்ன வரும்? டெஃபிஷியன்சி எல்லாம் வரும். இன்ஃபேக்ட் நம்மளே சில விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இருக்கவங்களும் ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். கண்டிப்பா அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. தே வேர் ஹெல்தி, பட் தே டிடன்ட் லிவ் லாங்கர். நம்ம டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இருந்தவங்க ஹெல்தியா இருந்தாங்க, ஆனா மார்பிடிட்டி அதிகமா இருந்துச்சு. மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி அதிகமா இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட ஹெல்தியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹெல்தியா இல்லை. ஆனா கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுது? பல ஸ்டெப்ஸ் மூலியமா மார்பிடிட்டி மார்டாலிட்டி கம்மி பண்ணிடுச்சு. இது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய ஆயுள் லைஃப் ஸ்பேனை தெரிஞ்சுக்கிறது மூலியமா. அந்த காலத்துல இருக்கக்கூடிய நபர்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு இருந்திருக்கும்? இந்த காலத்துல இருக்கக்கூடிய லைஃப் ஸ்பேன் எவ்வளவு இருந்திருக்கும்? அதாவது வாழ்நாள். சகஜமா சொல்லுங்க, ஒரு கேஸ். இப்ப இருக்கவங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு? 72. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன், ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் இந்தியா 69. எக்ஸாக்டா பார்த்துடலாம். 67.74. 67.74. இது யாருக்கு? இந்தியர்களுக்கு. உலகத்துக்கு எவ்வளோ? உலகத்துடைய ஆவரேஜ் 72.24. 72.24 வேர்ல்டு ஆவரேஜ். இந்தியாவுடைய சராசரி 67.74. சரியா. இப்போ ரஞ்சித், அந்த காலத்துல இருக்கவங்களே எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? அவங்களுடைய ஆயுள் எவ்வளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரஞ்சித் இருக்கீங்களா? சார். சொல்லுங்க. இது இப்போ 2024 பேசிட்டு இருக்கோம் நம்ம. இது 1914, 1924, 1920களில், 1950களில், 1960களில், ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டுன்னு சொல்லுங்கப்பா, நேரம் இல்ல, ஒரே டாபிக்ல ரொம்ப நேரம் இருக்கிறோம். 35, 36 அந்த ரேஞ்ச். கம்மியா இருந்திருக்கும் சார். கம்மியா இருக்குமா? 35 வயசு தான் வாழ்ந்திருப்பாங்களா? என்ன சொல்றீங்க? அவ்வளோ சார். கரெக்ட். 30 வயசு தாண்டதே பெரிய விஷயம் தான். சரி, ஏதோ 1-2 தான் தப்பிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, 70-80 வாழ்ந்திருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பொதுவா என்ன நினைச்சுப்போம்னா, பொதுவான ஒரு கருத்து, அந்த காலத்துல இருக்கவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, 80-90 வயசு வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. அது கிடையாது. சரிங்களா. அவங்க வந்து மார்பிலிட்டி அவங்களுக்கு அதிகம். நம்ம இந்தியாவோட லைஃப் ஸ்பேனோட, இந்தியா ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இந்தியா வந்து ஒரு கிராஃப்ல பாத்தீங்கன்னா 1950ல இருந்து 2024 வரைக்கும் ஒரு கிராஃப்ல இருக்கு. இங்க பாருங்க. 1960ல 36 வருஷம். 1951 இந்தியா சுதந்திரம் அடையும் போது 35 வயசு தான் சராசரி வயது. சரியா. என்ன இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருக்கு. 1989ல 57 வயசு, 2010ல 66 வயசு, இப்போ நம்ம 67.74 வயசு, அதாவது 70 வயசு. இன்னும் போக போக இன்க்ரீஸ் தான் ஆகும் நம்மளுடைய சராசரி ஆயுள். அப்ப ஆயுள் வந்து என்ன இருக்கு? இப்ப அதிகப்படுத்தி இருக்கோம் நம்ம. ஆனா ஆரோக்கியமா இருக்குமா, ஹெல்தியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹெல்தியா இல்லை.
இப்ப வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்து காரணம் என்ன, அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆரோக்கியம் அவங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா ஆயுள் இல்லை. நமக்கு ஆரோக்கியம் கம்மியா இருக்கு, ஆனா ஆயுள் அதிகமா இருக்கு. சரியா? எப்படியே மாத்திரை பண்ண சாப்பிட்டு ஸ்கேனை ஈனம் பண்ணி ஊசி கீசியை போட்டு நம்ம பொழைச்சிடறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அவங்க நல்லா கட்டு மஸ்தா ஒல்லியா கிளியான்ட்டு இருப்பாங்க, ஆனா அப்பயும் டயபெட்டிஸ் இருந்துச்சு, பிபி எல்லாம் இருந்துச்சு, ஆனா சீக்கிரம் செத்து போயிருவாங்க. ஆனா இப்ப பிபி இருக்குன்னா மருத்துவத்துறை இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தான் அது காரணமே, வேற ஒண்ணும் கிடையாது. 12 குழந்தைங்க பிறப்பாங்க, அதுல ஒரு 4 பேர் 5 பேர் அப்பவே செத்து போயிருவாங்க, தாண்டி வராது. அதுல ஒரு 6 பேர் வந்திருப்பாங்க, 6 தாத்தாஸ் இருப்பாங்க, 3 பாட்டிஸ் இருப்பாங்க. அப்படிதான் பாதி பாதி இருக்காது. அதுல ஒரு தாத்தா 2 தாத்தா தப்பிச்சு 80 வயசுல தொட்டிருப்பாரு. நம்ம அவரை பார்த்துட்டு நம்ம என்ன நினைச்சுப்போம், அந்த காலத்துல 80 வயசு வந்திருப்பாங்க போல அப்படின்னு நான் நினைச்சிட்டோம். அதான் கிடையாது. கூட பிறந்த 12 பேர் காணாம போயிருப்பான். சரியா? ஒரு 3 சின்ன வயசுலயே பிறந்தோடனே போயிருக்கோம், ஒரு 4 10 வயசுல போயிருக்கோம். ஆன் த ஹோல் நம்ம பார்க்கணும். சரியா? அதனால வந்து இது ஜென்ரலான ஒரு கான்செப்ட். நம்ம இந்தியாவில லைஃப் ஸ்பேன் அதிகப்படுத்திருக்கோம், ஆனா இதுவும் பத்தாது. உலகத்தோட ஆவரேஜ் எவ்வளோ? இன்னும் நமக்கு இன்னும் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வேணும். 72.24 தொடரும். அந்த தொடணும்னா, சரியா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாடு வளர்ந்த நாடா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்ப என்ன பயன்படுத்தணும், HDA பயன்படுத்தணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் மனிதவள குறியீடு தான் பயன்படுத்தணும். மனிதவள குறியீடுல என்ன முக்கியம், பொருளாதாரத்துல வளர்ந்துருக்கானுங்கிறதுக்கு ஜிடிபியை பயன்படுத்தணும். சரியா? இது ஜிடிபிங்கிறத குரோத் அப்படி பாக்குறோம், HDAங்கிறத டெவலப்மெண்டா பாக்குறோம். ஒரு நாடு முன்னேறி இருக்காங்கிறத HDA வச்சு கண்டுபிடிக்கிறோம், ஒரு நாடு வளர்ந்துருக்காங்கிறத ஜிடிபி வச்சு கண்டுபிடிக்கிறோம். இந்தியா ஜிடிபில 5வது இடம், ஆனா HDAல 130வது இடம். HDA ரேங்க் எவ்வளோ இந்தியாவுக்கு? HDA ரேங்க் 2024 134 போயிருச்சு. இந்த வருஷம் வேற தள்ளி வேற போயிருச்சு. 30 இருந்தா 134 ஆயிருச்சு. ஜிடிபில 5வது இடம். அப்ப இந்தியா பணக்கார நாடா அப்படின்னா ஆமா, 5வது பணக்கார நாடு பணத்துல. ஆனா HDAல 134வது இடம். இருக்கிற 200 நாடுகள்ல 134வது இடத்துல இருக்கு. ஏன்? ஏன்னா இதுல என்ன எடுக்கிறாங்க, இதுல பர் கேபிட்டா எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? பர் கேபிட்டா, அதாவது தலா வருமானம். ஜிடிபி எடுத்து அதை மக்கள் தொகையால வகுக்கணும், அதான் பர் கேபிட்டா. இது தெரியும் உங்களுக்கு, பிரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பர் கேபிட்டா எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன படிக்கிறாங்க, எஜுகேஷன் எடுக்கிறாங்க, ஆமாவா? அப்புறம் என்ன எடுக்கிறாங்க, லைஃப் ஸ்பேன் தான் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு நாடு முன்னேற்றம் அடைஞ்ச நாடா இருக்கணும்னா தலா வருமானம், நல்ல கல்வி, நல்ல ஆரோக்கியம், வாழ்நாள் அதிகம், இது 3ம் அதிகரிச்சாதான் அது நாடு முன்னேற்றத்தை அடையும். நம்ம நாடு இப்ப முன்னேற்றத்துல தள்ளி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பர் கேபிட்டல கோவிந்தா. ஏன்னா சம்பாத்தியத்துல 5வது இடத்துல இருந்தாலும் வகுத்தல் 120 கோடி. அப்ப அதுலயே அவுட் ஆயிடுவோம். கரெக்டா? கல்வியில வெறும் தமிழ்நாட்டுலதான் அதிகமான நபர்கள் 2ஆம் நிலை கல்விக்கு போறாங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு போறாங்க. 49%. உயர்கல்விக்கு படிக்கிறவன் இந்தியால தமிழ்நாட்டுல 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர்ல ஒருத்தன் தான் டிகிரி முடிக்கிறான். 49% தான் உயர்கல்வி போறது, டிகிரி முடிக்கிறது 2 பேர்ல ஒருத்தன் தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் டிகிரி படிக்கிறாங்களேன்ட்டு. இல்ல, உங்களை சுத்தி அப்படி இருக்காங்கன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. சரியா? ஆனா இது தமிழ்நாடு இஸ் ஹையஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட். அதிகமான கல்வி அதிகமாக கொண்ட மாநிலம். ஏன்னா 50%, ஆல்மோஸ்ட் நியர்லி 50. கேரளால இதை விட கம்மி, கேரளால 30% தான். கேரளா விட தமிழ்நாடு தான் உயர்கல்வியில ஃபர்ஸ்ட். கல்வி அறிவுங்கிறத இப்ப பாக்குறதெல்லாம் இப்போ இல்ல. இந்த காலத்துல எல்லாருக்கும் படிக்க எழுதெல்லாம் தெரியுது. இன்னும் அதை வச்சு நம்ம கல்வியை அளப்போம். அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் லிட்ரேசி ரேட்டுங்கிற ஒரு கணக்குலாம். இந்த காலத்துக்குலாம் அதெல்லாம் ஒத்து வராது. இந்த காலத்துக்கு டிகிரி முடிச்சாதான் கல்வி அறிவுனே நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆமாவா இல்லையா? இன்னுமே எழுத படிக்க பேச தெரியும் அப்படின்றத வச்சு நம்ம எப்படி கல்வி அறிவு சொல்ல முடியும்? கரெக்டா? அதனால அதை வச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. மற்ற மாநிலத்துல 30%, 20%, அப்படிதான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல 2 பேர் ஒருத்தனா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல 10 பேர்ல 3 பேர் தான் காலேஜ் போவோம், டிகிரி முடிக்கிறது. அப்ப இதுலயும் போச்சு. அண்ட் லைஃப் ஸ்பேன் நம்ம NCDயை கவனிக்கிறதே இல்லை, இல்லையா? பரவா நோய, சுகரு, டயபெட்டிஸ், கேன்சர் இதெல்லாம் முத்துனதுக்கு அப்புறம் தான் போகிறோம். அதனால NCDலே போச்சு.
ஏழைகள் இருக்கனால பாவர்ட்டி டிசீசஸ் சொல்லிட்டு என்ன வருது, அது பரவுது. டைஃபாய்டு, மலேரியா, அதுலயும் போச்சு. அப்புறம் மிடில் கிளாஸ் பாதிக்கிறதுக்கு பொல்யூஷனும் வந்துருது. பொல்யூஷன் ஆல்ரெடி நம்ம 10 ஆண்டு வயசை குறைக்குதுன்னு சொன்னோம். டெல்லி, இந்தியா இஸ் செகண்ட் ஹையஸ்ட் பொல்யூட்டட் ஸ்டேட், ஹையஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. அதுலயும் போச்சு. இதெல்லாம் போனதுனால 134 இடத்துல இருக்கும். அப்ப இது ஒரு பிரச்சனை இல்லை, இது மல்டி டைமென்ஷனல், பலதரப்பட்ட பிரச்சனை. அதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு தெளிவா இந்த இது சொல்லுது. அப்ப இதை பத்தி நான் உங்களுக்கு வந்து நடத்திருக்கேன். ஓவராலா இந்த டாபிக் எல்லாம் பார்த்தாச்சு. நேஷனல் ஹெல்த் மிஷன் 2013, நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017, தேசிய சுகாதார கொள்கை 2017, சரியா? தேசிய ஆரோக்கிய மிஷன் 2013, திட்டங்கள் PM ஜன் ஆரோக்கிய, ஆயுஷ்மான் பாரத், ஜன் ஔஷதி. 3 மட்ட மருத்துவ சுகாதார அமைப்புகள் இருக்கு. ஆரம்ப, இடைமட்ட, நகர், மாவட்ட உயர் மருத்துவம், மத்திய மருத்துவம், மைய மருத்துவம், மருத்துவமனை. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளால என்ன பண்ணிருக்கு? பப்ளிக்லி ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மத்திய மாநில அரசுனால கொண்டு வரப்பட்ட காப்பீடு திட்டங்கள். எல்லாமே எழுதிட்டீங்களாப்பா? அப்ப சுகாதார அடிப்படையில் கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் பண்ணிட முடியுமா? ஓகே தானே? அடுத்த டாபிக் போலாமா? அடுத்த டாபிக் பாருங்க, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டிஜிட்டல், நான் இங்க சொன்னேன், என்ன சொன்னேன்? கொள்கைகள்ல நம்ம கல்வியும் பார்க்கணும், சுகாதாரம் பார்க்கணும், டிஜிட்டல் அப்படின்னு ஒன்று பார்க்கணும் சொன்னா, டிஜிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்காக தான் உங்களுக்கு அடுத்த டாபிக் வந்து டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு. அப்ப ஜெனரலா ஒரு டாபிக் ஒரு சொல்லுவோமா? முதல்ல எந்த எந்த செக்டர், எந்த துறையை நீங்க டெவலப் பண்ணணும், அது கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், சரியா? ஜெனரலா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாலிசி போடணும். கரெக்டா? இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இது எதுக்கு வேணா எழுதலாம் நீங்க. முதல்ல ரைட் பாலிசி, அந்த ரைட் பாலிசிக்கு ரைட் மிஷன். மிஷன்னா இலக்கு இருக்கணும், பாலிசினா கொள்கை, மிஷன்னா இலக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய உதாரணத்துக்கு பாலிசி மருத்துவமனையை அதிகப்படணும் அப்படின்றது பாலிசி. மிஷன் என்ன? 2030க்குள்ள 1000 மருத்துவமனையில கொண்டாடணும் அப்படின்றது மிஷன், இலக்கு. ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா? பாலிசி மிஷன் 2 இருந்தா போதுமா? அதுக்கு என்ன வேண்டும்? ஃபண்டு, நிதி வேண்டும். சரியா? நிதி வச்சு என்ன பண்ணுவீங்க? உள்கட்டமைப்பு வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உள்கட்டமைப்பு வேணுமா? வசதி இருக்கணும், கட்டிடங்கள் இருக்கணும். கட்டிடங்கள் எல்லாம் எப்படி செய்வீங்க? அண்ட் உள்கட்டமைப்புங்கிறது கட்டிடம் மட்டும் வராது, மற்ற எல்லா விஷயமும் வரும். அந்த விஷயத்துக்கு தேவையான எல்லா கட்டமைப்புகள், எல்லா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் வரும். புரியுதா? அடுத்து ரேஷியோஸ் பார்க்கணும். ரேஷியோ, அதாவது உதாரணத்துக்கு மருத்துவத்துறையா, டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ. இதே கல்வினா ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ. புரியல? புரியுது? இதுதான் ஒன்று தலையாட்டுங்க. அப்புறம் ரேங்கிங்ஸ் பார்க்கணும். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? இண்டெக்ஸ் பார்க்கணும். இண்டெக்ஸ், மார்டாலிட்டி இண்டெக்ஸ், விகிதங்கள், குறியீடுகள், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அதை கணக்கிடலாம். அடுத்து என்ன? ஸ்கீம்ஸ், நல்ல கரெக்டான ஸ்கீம்ஸ் இருக்கணும், திட்டங்கள் ப்ராப்பரா இருக்கணும். திட்டங்கள் இருக்கணுமா? அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சண்டை போடாம கரெக்டா நிதி ஒதுக்கி பிரச்சனை இல்லாம சுமூகமா செயல்படணும். அதைதான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபெடரலிசம், கூட்டாட்சின்னு நம்ம சொல்றோம். அது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லலாம். வயபிலிட்டி ஃபண்டு இல்ல,
ஷார்டேஜ் ஆஃப் ஃபண்டு, நிதி பற்றாக்குறை இருக்கு. இது எல்லாமே, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜெனரலா எல்லா கொஷின்ஸ்க்குமே எழுதலாம் நான் சொல்ல வரேன். புரியுதா நான் சொல்றது? இது ஜெனரல். நீங்க இப்ப நிறைய படிக்க படிக்க எல்லாம் ஒரே விஷயம் தானடா, இவ்வளவு தானடா அப்படின்ற மாதிரிதான் தோணும். இப்பதான் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க கத்துக்க 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 இதே ஒரே பாயிண்ட் ரிப்பீட் ஆகிறது நீங்க ஃபைன் பண்ணுவீங்க. அதே தானே இங்கேயும் சொல்றான், ஆனா கொஞ்சம் மாத்தி சொல்றான், லைட்டா டிங்கரிங், அவ்வளவுதான். அது புளி சாதம், இது லெமன் சாதம், இது தக்காளி சாதம், இப்படிதான் லைட்டா சின்ன கிளறல் தான் மாறுது. ஆனா ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த ஃபுட் இஸ் சேம். ஆமாவா இல்லையா? அது நீங்க படிக்க படிக்க கத்துப்பீங்க. என்ன தீபா மேம்? ம், ஓகே. இங்க என்ன சொல்றான், இப்ப பப்ளிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும், என்ன பண்ணணும்? முதல்ல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பினான்சியல் இன்க்ளூஷன், நிதி உள்ளடக்கக்குள்ள கொண்டு வரணும். நிதி உள்ளடக்கம், சரிங்களா? நிதி உள்ளடக்கத்துக்குள்ள கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து என்ன கொண்டு வராங்க? G20 மாநாட்டுல, இப்ப ரீசெண்ட் நடந்த 2023 G20 மாநாட்டுல இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுல ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்புகள். அப்ப இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் சொல்லுங்க. முதல்ல டிஜிட்டல் உள்கட்டமைப்புனா என்னன்றது எனக்கு சொல்லுங்க. வாட் இஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இன்ஃபேக்ட் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை பத்தின ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி வந்துச்சு, அதனால நீங்க சொல்லலாம், டக்குன்னு சொல்லுங்க. முதல்ல அப்படின்னா என்ன? சுருக்கமா டிபிஐ, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா டிபிஐ, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்புகள்னால என்ன சொன்னேன்? ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், பார்க்கக்கூடிய தொடக்கூடிய ஒரு கட்டுமான உள்கட்டமைப்பு வசதிகள் தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றோம். அப்போ இந்தியாவை ஒரு டிஜிட்டல் இந்தியாவை மாத்தணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு, இப்ப கிராமத்தை டிஜிட்டல் ஆக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராமத்தை டிஜிட்டல் ஆக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வீட்டு கம்ப்யூட்டர் தேவை. அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதுக்கு நெட் தேவை. நெட் யூஸ் பண்ணணும்னா டவர் தேவை. நெட்டையும் டவர் வேணும்னா போன் தேவை. சரியா? அந்த போன்ல 5G இருக்கணும். இவ்வளவும் இருந்தாதான் அந்த அந்த இடத்த டிஜிட்டல் ஆக்க முடியும். சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளும் வேணும். இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றது. உள்கட்டமைப்புனா புரியுதா? எதெல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே உள்கட்டமைப்புன்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்தியாவை டிஜிட்டல் ஆக்குறதுக்கு என்னென்ன பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபிஎஸ் தேவை? டிஜிட்டல் ஐடென்டிபிகேஷன் வேணும். முதல்ல டிஜிட்டல் ஐடென்டிபிகேஷன். உதாரணத்துக்கு, இப்போ உங்களை டிஜிட்டல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னென்ன வேணும்? கேமரா வேணும். கேமரா தான் உங்களுக்கு டிஜிட்டல் ஐடென்டிஃபை பண்ணும். வேற என்ன வேணும்? ஸ்கேனர் வேணும். கைரேகை ஸ்கேன் பண்றது, பயோமெட்ரிக்ஸ், இது வேணுமா? அடுத்தது என்ன? பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். பேமெண்ட், பணம் கட்டுவதற்கு என்ன வேணும்? இணையதளங்கள் வேணும். பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இப்போ ஜிபே. இப்ப இந்தியால எல்லாருமே பணத்தை ஜிபேல கட்டுறாங்கன்னா அதான் டிஜிட்டல் இந்தியா. அதான் இப்ப டிஜிட்டல் இந்தியா. இப்ப நம்ம எல்லாம் கிளாஸ் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கோமா? இதுதான் டிஜிட்டல் இந்தியா. இதுக்கு என்னென்ன வேணும்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப நெட் கரெக்டா இருந்திருக்கும், 2 GB நெட். சரியா? டிவைஸ் ஒரு குறைஞ்சது 20,000த்துக்காவது போன் வச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? 15,000 20,000த்துக்கு போன் வச்சிருப்பீங்க. அது கண்டிப்பா ஒரு 5G இருக்கணும்.
இது ரெண்டு இல்லைன்னா இது நமக்கு இது சாத்தியம் இல்லை. அப்ப நம்ம டிஜிட்டல் கிளாஸ் கொண்டு வரோம்னா அதுக்கு தேவையான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? போனும் நெட்டும் தான். அப்ப அதே போலதான் இந்தியாவை டிஜிட்டல் ஆக்குறோம்னா அதுக்கு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வேணும். ஜிபே, போன்பே இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்ப எல்லாருமே ஜிபே, போன்பேல வரணும். முதல்ல பேங்க் வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாருமே இருக்கணும். அப்போ அதுக்கு பினான்சியல் இன்க்ளூஷன் வேணும். எல்லாரு கையிலயும் பணம் இருக்கு, அது ஓகே. அந்த பணம் பேங்க்ல இருக்கா? அந்த பணம் பேங்க்ல இருந்து அந்த பேங்க் போன் நம்பர் கூட இன்டர்நெட் பேங்கிங் கொண்டாந்தாதான் என்ன பண்ண முடியும்? பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வர முடியும். அப்ப முதல்ல பேங்க் தேவை. எல்லாருக்கும் ஜிபே கொண்டு வரணும். இந்தியாவில் இருக்கிற 160 கோடி மக்களுக்கு ஜிபே கூட கனெக்ட் பண்ணணும், யூபிஐ கூட கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா அதான் யூபிஐ, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் கொண்டு வரணும்னா அதுக்கு முதல்ல எல்லாரும் கையிலயும் போன் இருக்கணும். நல்ல வேலை போன் எல்லாத்துக்கும் வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதை ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்ல, சில பேர் பண்றது இல்ல. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குதான் சில திட்டங்கள் போட்டோம். ஜன்தன் யோஜனான்னு போட்டோம், ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வரணுங்கிற யோஜனா. சரியா? அந்த ஜன்தன் யோஜனா மூலமா ஜன்தன் ஆதார் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலியமா ஜன்தன் ஆதார் மொபைல். ஏன்னா மொபைல் போனும் ஆதார் கூட தான் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க சிம் வாங்கணும் ஆதார் வேணும், அது மொபைல் நம்பர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பண்ணணும்னா பேன் கார்டு வேணும், பேன் கார்டு மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஜாம் அதான் பினான்சியல் இன்க்ளூஷன். சரி, இதெல்லாம் ஓகே. பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, போன் இருக்கு, நெட் இருக்கு, யூபிஐ இருக்கு. ஆனா எனக்கு யூஸ் பண்ண தெரியாதேப்பா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி வேணும். பணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா இது என்ன தெரியலையப்பா இது அப்படி சொல்லிட்டு, புரியுது இல்லையா? கல்வியறிவு, டிஜிட்டல் கல்வியறிவு வேணும்ல. அப்ப இந்த டிஜிட்டல் கல்வியறிவு வேணும்னா அதுலயும் பிரச்சனை, டிஜிட்டல் டிவைடு இருக்கு. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் டிஜிட்டல் டிவைடு இருக்கா? பாத்தீங்களா? அர்பன் ரூரல் டிவைடுங்கிறது இங்கேயும் வருது. கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் ஒரு பெரிய டிஜிட்டல் டிவைட் இருக்கு, டிஜிட்டல் பிரிவு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இருக்கு. அப்ப இவ்வளோத்தையும் செஞ்சாதான் டிஜிட்டல் இந்தியா. ஆமாவா? அண்ட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச், ப்ராப்பரான டேட்டா பரிவர்த்தனை, டேட்டா பரிவர்த்தனை அப்படின்றது நடக்கணும். டேட்டா எக்ஸ்சேஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளவுட் சர்வீசஸ், நம்ம கூகுள் போட்டோஸ்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? கூகுள் போட்டோஸ், கூகுள் டிரைவ், இது எல்லாமே ரொம்ப தேவை. அது டேட்டா எக்ஸ்சேஞ்சஸ். சரியா? அப்போ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். இப்போ இதுக்கு சொல்யூஷன், இதோட இலக்கு டிஜிட்டல் இந்தியா. அப்ப பொதுவாகவே இது டிஜிட்டல் பாலிசி ஒன்று வேணும், டிஜிட்டல் மிஷன் ஒன்று வேணும், டிஜிட்டல் ஸ்கீம்ஸ் கொண்டாந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்ப முதல்ல இதெல்லாம் எதில் கீழே வருது? இதெல்லாம் செய்யணும்னா நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேர் தான் டிபிஐ. புரிகிறதா? டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பத்தி தான் இங்க பேசுறாங்க. இது டிபிஐ. இப்ப பொதுமக்களை டிஜிட்டல் மயமாக்கணும்னா முதல்ல உள்கட்டமைப்பு வசதி தேவை. சரியா? என்னென்ன தேவை? உள்கட்டமைப்பு வசதிகள் பொது எப்படி வகைப்படுத்தப்படுகிறது? டிஜிட்டல் ஐடென்டிபிகேஷன், அப்புறம் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். சரியா? இந்த மாதிரி இந்த எக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படுது. இது டவுட் இருக்கப்பா? அதுக்கப்புறம் டேட்டா மேனேஜ்மெண்ட். முதல்ல ஐடென்டிட்டி, அடையாளம், டிஜிட்டல் அடையாளம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, பேமெண்ட். அதுக்கப்புறம் தரவு பரிவர்த்தனை, டேட்டா எக்ஸ்சேஞ்ச். தரவுகளை மெயின்டைன் பண்ணணும். இது 3 தான் 3 தூண்கள், 3 பில்லர்ஸ்.
அண்ட் இதை கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி டிஜிட்டல் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ப்பா, கரெக்டா புரிஞ்சுங்கப்பா. ஒரு அடையாளம் வேணும்ப்பா, ஒரு அடையாளம் வேணும், பேமெண்ட் சிஸ்டம் வேணும், டேட்டா மேனேஜ்மெண்ட் வேணும், தரவு மேலாண்மை வேணும். இதெல்லாம் இருந்துட்டா, இதை கொண்டு வந்துட்டா நம்ம கவர்னன்ஸ்ங்கிற கான்செப்டுக்குள்ள போயிடலாம். மின் ஆளுகைங்கிற விஷயத்துக்குள்ள போயிடலாம். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒரு சேவா மையத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணாலும் சரி, பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்னாலும் வாங்கிக்கிறோம். ஆனா முன்னாடி எல்லாம் எப்படி டைம் இழுக்கும், நம்ம விஓ போய் ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும், அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்ப மின் ஆளுகைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்ப மின் ஆளுகை இந்தியா வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு தேவை டிஜிட்டல் இந்தியா, அதுக்கு தேவை இந்த 3 தூண்கள். இப்ப அடையாளத்துக்கு தான் என்ன கொண்டு வந்து, ஐடென்டிட்டிக்கு தான் ஆதார் கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதா? பேமெண்ட்டுக்கு தான் யூபிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஆதார்ங்கிறது அடையாளம் தானே, அது டிஜிட்டலா தானே இருக்கு. பேமெண்ட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க, யூபிஐ, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். எது மூலியமா, பிம் அப்படின்ற ஒரு சேவை மூலியமா, பிம் அப்படின்ற ஒரு ஆப், சரி, பாரத் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிம் அப்படின்ற ஆப், யூபிஐங்கிறது அந்த கட்டமைப்பின் பேரு. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐங்கிறது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆணையத்தின் பேர். இதுக்கு கீழே தான் ஜிபே, பேடிஎம், போன்பே எல்லாம் வருது. சரியா? டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க, டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன், அந்த டேட்டா சென்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்மளோட தரவு எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேமிச்சு போயிடும். படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெருசா கம்ப்யூட்டர் சிபியூ எல்லாம் இருக்கும், அது டேட்டா சென்டர்ஸ். டேட்டா சென்டர்ஸ் இல்லைன்னா எங்க போய் அந்த தரவு சேவ் ஆகும், நீங்க நம்ம யூஸ் பண்ற தரவுகள் எல்லாம் ஒரு இடத்துல சேவ் ஆகும். சரியா? அந்த சேவ் ஆகக்கூடிய அந்த இடம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? அப்போ பேமெண்ட்டுக்கு யூபிஐ, ஐடென்டிட்டிக்கு ஆதார், டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு டேட்டா சென்டர்ஸ். இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொண்டாந்துருக்கோம். இப்போ இதன் மூலியமா டிஜிட்டல் ஸ்கீம்ஸையும் கொண்டாந்துட்டோம், டிஜிட்டல் மிஷன். சரியா? இப்போ அப்போ கோவிட்ல கூட கோவின் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று கொண்டாந்தோம். எல்லாருமே நீங்க ஊசி போட்டீங்களா இல்லையாங்கிறத எப்படி மானிட்டர் பண்ணாங்க, தடுப்பூசி போட்டீங்களா இல்லையா அப்படின்றத கவர்னன்ஸ் மூலியமா தான், கோவின் பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் செக் பண்ணாங்க. என்னப்பா அதான பண்ணாங்க, அவ்வளவு பேருக்கு வந்து என்னது இப்பதான் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கீம், நம்ம சர்டிபிகேட் வாங்குறதுக்கான இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்றோம், சேவா மையத்தை யூஸ் பண்றோம். சேவா பிளாட்ஃபார்ம் மூலயமா எக்கச்சக்க சர்டிபிகேட்ஸ் வாங்கிக்கலாம். ஆதரவற்ற விதவை சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், எல்லா சான்றிதழும் என்ன பண்ணிக்கலாம், சேவா மையங்கள் மூலியமா வாங்கிக்கலாம். ஃபாஸ்டர் பேமெண்ட்ஸ் வந்தாச்சு, ஃபாஸ்டர் பேமெண்ட் செட்டில்மெண்ட். இப்போ பண பரிவர்த்தனைங்கிறது இப்போ ரொம்ப வேகமா செய்ய ஆரம்பிச்சுட்டாச்சு. அப்போ பொருளாதார வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமையுது. ரீட்டைல் பேமெண்ட், ஃபாஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே இருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ். அடுத்து நெட் வசதிக்கு என்ன பண்ணிருக்கோம், கிராமங்களுக்கு நெட் வசதி போல, அதனால பாரத் நெட் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். பாரத் நெட்டுங்கிற திட்டத்தின் மூலியமாக 100 MBPS 100 MBPS ஸ்பீடர் கிராமங்களுக்கும் ஒளி நார்கள், ஒளி இலைநார், அதாவது ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க் அப்படிங்கிற கேபிள் மூலியமா எல்லா கிராமத்தையும் கனெக்ட் பண்ணி நெட் வசதியை கொண்டு வரும். கிராமங்களுக்கும் நெட் அப்படின்றது பாரத் நெட். ரயில் நெட், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற நெட்டுக்கு பேர் ரயில் நெட், கிராமங்களுக்கு கொண்டு வர நெட்டுக்கு பேர் பாரத். இதெல்லாம் ஸ்கீம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் செய்யறதுனால இந்தியா வந்து டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா, கவர்னன்ஸும் டெவலப் ஆகுது, எக்கனாமிக்கலும் நம்ம டெவலப் ஆகும். சரிங்களா? ஆனா இதுல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி. டிஜிட்டலுக்கு எதிரி யாரு, சைபர் செக்யூரிட்டி த்ரெட் தான். ஆமாவா இல்லையா? நெகட்டிவ்ஸ். எல்லாரும் டிஜிட்டல் மயமாக்குறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, சைபர் செக்யூரிட்டி த்ரெட் தான் அதோடைய மிக சவாலாக இருக்கு, சேலஞ்சஸ். நான் மறுபடியும் பாருங்க, சம்மரி பண்றேன், கவனிக்கிறீங்களா? இந்தியாவை டிஜிட்டல் ஆக்கணும்னா அதுக்கு உள்கட்டமைப்பு தேவை. இந்த உள்கட்டமைப்பு தேவையா இருக்கிறதுக்கு 3 தூண்கள் வேணும். ஒண்ணு அடையாளம், பண பரிவர்த்தனை,
தரவு மேலாண்மை. சரியா? இதுக்கு அந்த பேமெண்ட்டுக்கு தேவையானது நிதி உள்ளடக்கம். எல்லார்கிட்டையும் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்குதான் ஜன்தன் யோஜனா கொண்டதும். அக்கௌண்ட் இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கு அறிவு இருக்கணும். அது டிஜிட்டல் லிட்ரஸி. அப்படி யூஸ் பண்ண அறிவு இருந்தாலும் அவன் கிராமத்துல இருந்தானா அவனால யூஸ் பண்ண முடியாது. அது டிஜிட்டல் டிவைட் பிரச்சனை. சரியா? அடுத்து டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்கு, தரவு பரிவர்த்தனைகளுக்கு என்ன தேவை? சில பிளாட்ஃபார்ம்ஸ் தேவை. கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா கிளவுட் ப்ராப்பரா இல்லைன்னா டேட்டா பரிவர்த்தனை ஆகாது. இப்ப நம்ம பேசிட்டு கூட ஜூம் கிளவுட்ல சேவ் ஆயிட்டு இருக்கு. நான் அங்கிருந்து தான் அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸா கொடுக்குறேன். இப்ப நம்ம பேசியிருக்க இப்ப கிளவுட் மெக்கானிசம் இல்லைன்னா நம்ம கிளாஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கிடைக்காது. கரெக்டா? யூடியூப்ட்டையும் கிளவுட் இருக்கு, டேட்டா சென்டர்ஸ் மூலமா. சரி, நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்கணும்னா அது கிளவுட்ல சேவ் ஆகி தான் நீங்க பாக்குறீங்க. எப்படி பாக்குறீங்க? எப்படி அக்சஸ் பண்றீங்க? கிளவுட்னா புரியுதா? கிளவுட்னா மேகம் இல்ல, இணையத்துல தரவுகளை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு கிளவுடு. புரியுதா இல்லையா நான் சொல்றது? கிளவுடுக்கு ஆப்போசிட் பிசிக்கலா நீங்க ஸ்ட்ரக்சரை அக்சஸ் பண்றது பென் டிரைவ்ல. இப்போ நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம்? எப்படி நான் கொடுப்பேன்? ஒரு பென் டிரைவ்ல படத்தை ஏத்தி கொடுக்குறேன்னா, பென் டிரைவ்ல ஒரு படத்தை ஏத்தி நான் கொடுத்தேன்னா இந்த படத்துக்குள்ள வேட்டையன், சரியா, புஷ்பா 2 அப்படின்லாம் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க அந்த பென் டிரைவ்ல இன்சர்ட் பண்ணி படம் பார்த்துக்கிறீங்க. இது பிசிக்கல் டேட்டா. சரியா? இதுக்கு ஆப்போசிட் என்ன டேட்டா? கிளவுட் டேட்டா. இதுக்கு நெட்டு தேவையில்லை. இதுக்கு நெட்டு வேணும். எதெல்லாம் நெட்டு மூலியமா, புவனேஸ்வரி, இதெல்லாம் நெட்டு மூலியமா அணுகுறீங்களோ அதை தான் கிளவுட் டேட்டான்னு சொல்றோம். இப்ப கிளவுட் டேட்டா என்ன? இப்ப உதாரணத்துக்கு ஹாட் ஸ்டார்ல படம் பாக்குறீங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க. அது எங்க இருக்கு அந்த படம்? எப்படி பாக்குறீங்க புவனேஸ்வரி? எப்படி அந்த படத்தை பாக்குறீங்க? சார் அதெல்லாம் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி ஏன்னா அதெல்லாம் அதோடைய கிளவுட்ல இருக்கு. அதெல்லாம் யூடியூப்ல இப்ப வீடியோ பார்க்கறதுனா அது யூடியூப் கிளவுட்ல இருக்கு. அப்ப அதை எப்படி பார்க்க முடியும்? நெட்டு மூலியமா தான் பார்க்க முடியும். நெட்டு உங்ககிட்ட இருந்தாலும் கிளவுடு ஒழுங்கா இல்லைன்னா எப்படி பார்ப்பீங்க? அவ்வளவு பெரிய கிளவுட மெயின்டைன் பண்ணணும்ல. ரஞ்சித்க்கு புரியுதா? புரியுது சார். நம்மளுடைய தரவுகள் எல்லாமே இணையத்துல போய் சேவ் ஆகுது இல்ல, பதிவாகுது இல்ல, அந்த இணைய பதிவைத்தான் நம்ம கிளவுட்னு சொல்றாங்க. தமிழ்லயும் கிளவுடு தான். சரியா? கிளவுடு தரவுகள், கிளவுட் டேட்டா எல்லாமே கிளவுட்ல. அந்த கிளவுட நீங்க அக்சஸ் பண்றீங்கன்னா தரவை நீங்க பிசிக்கலா சேவ் பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணணும்னா எக்கச்சக்க எத்தனை பென் டிரைவ் எப்படி பண்ண முடியும்? அதனால டிஜிட்டல் டிபிஐ உடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன? டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆன கிளவுட். இந்தியாவை டிஜிட்டல் ஆக்கணும்னா அப்ப நிறைய கிளவுட் வேணுமா? கிளவுட் இருந்தா தான் நீங்க அக்சஸே பண்ண முடியாது. அப்போ என்ன வேணும்? கிளவுட் வேணும். டிவைட கம்மி பண்ணணும். கிராமத்துக்கு நகரத்துக்கு சேவை கம்மி பண்ணணும். அறிவு வளர்க்கணும், டிஜிட்டல் அறிவு. எல்லாரையும் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். பேமெண்ட் இன்டர்ஃபேஸை கொண்டாடணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், டிஜிட்டல் அடையாளம் வேணும். கரெக்டா? இவ்வளவு கொண்டாந்தாதான் இந்தியாவை டிஜிட்டல் ஆக்கணும். இதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை டிபிஐன்னு சொல்றோம். புரியுதா? இது எல்லாத்தையும் மூணு தூணா சுருக்குனா அடையாளம், பண பரிவர்த்தனை, தரவு மேலாண்மை. இதுக்கெல்லாம் ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு வந்திருக்கோம்? டிஜிட்டல் மிஷன், இ சேவா பிளாட்ஃபார்ம், ஃபாஸ்டர் பேமெண்ட், நெட் வசதிக்கு பாரத் நெட் கொண்டு வந்திருக்கோம். புரிகிறதா? இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்கணும்னு சொல்லிட்டு கடைசியா நடந்த G20 மாநாட்டிலையும் நம்ம பேசியிருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய சவால்களை பத்தி இப்ப பேச போறோம். சரியா? என்ன சவால்கள்? என்ன சவால்கள்? முதல் சவால் என்ன? சேலஞ்சஸ். சைபர் செக்யூரிட்டி த்ரெட். உங்க கையில இருக்கிற உங்க பாக்கெட்ல இருக்கிற பர்ச திருடுனா அது பிட் பாக்கெட். அதே உங்க போன்ல இருக்கக்கூடிய ஒரு தரவை திருடுனா சைபர் செக்யூரிட்டி, சைபர் த்ரெட், சைபர் அட்டாக். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய தரவுகள் எல்லா தரவுமே சேவா இருக்கு. அந்த தரவை இணையத்தின் மூலியமா நடக்கக்கூடிய திருட்டு, இணைய திருட்டுக்கு பேரு தான் சைபர் செக்யூரிட்டி, சைபர் தெஃப்ட்.
இதுல நிறைய இருக்கு, இதுல நிறைய இருக்கு. இணையத்துல உங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்ற மாதிரி இணையத்திலே உங்களை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு பேர் ஃபிஷிங். சரியா? அதுக்கு பேர் என்ன? ஃபிஷிங். இணையத்துல உங்களை ஃபாலோ பண்றான். சரியா? உங்க டேட்டாவை மக்கர் பண்ணிட்டான், உங்களோட தரவுகளை மக்கர் பண்ணிட்டா, அதுக்கு பேர் ஹேக்கிங். ஓகேங்களா? நிறைய இருக்கு. அது எல்லாமே ஒட்டுமொத்தமா இணையத்தின் மூலியமா நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், திருட்டு, வழிப்பறி, சரியா, ஹராஸ்மெண்ட், கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்ற மாதிரி இணையத்திலே கையை பிடிச்சி இழுக்கலாம். அது எல்லாமே இதுல வருது, சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வருது. இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டுங்கிறது புது பிரச்சனை. சரிங்களா? வைரஸ் வரல, மால்வேர் அட்டாக் வரலாம், ரான்சம் வேர் அட்டாக். உங்களோட டேட்டாவை திருடி வச்சுட்டு காசு கொடுத்தாதான் கொடுப்பேன் அப்படிமா. கடத்தல், உங்க டேட்டாவை கடத்தி காசு கொடுத்தாதான் அந்த டேட்டாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். மால்வேர், உங்க சிஸ்டத்துல ஏதோ வைரஸ் கீரஸ் வந்து அட்டாக் பண்ணிடும், ஹேக் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஃபிஷிங், இணையத்திலேயே உங்களை ஃபாலோ பண்ண, நீங்க என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றது பேர் ஃபிஷிங். பி வரும், PHISHING அப்படின்னு வரும். சரியா? சரி, ஓகே. அடுத்து டேட்டா லீக்ஸ். தரவுகள் லீக் ஆயிடலாம். உங்க டேட்டா ஒருத்தர் இப்போ ஃபேஸ்புக்ல டேட்டா லீக் ஆயிடுச்சுன்னா, நம்ம எங்க போனோம், எங்க சாப்பிட்டோம், எல்லாம் எங்க சுத்தணுங்கிற எல்லா டேட்டாவும் போயிடும், இன்னொருத்தனுக்கு போயிடும். அது டேட்டா லீக் நடக்கலாம். அக்கௌண்ட் காசு எடுக்கலாம். நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி ஓடிபி ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ ரீசெண்டாக இப்போ கிளம்பியிருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது, சார் ஃபோனை தொலைச்சிட்டேன் சார், ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் அப்பாட்ட பேசிட்டு கொடுத்துறேன் சார், அண்ணன்ட்ட பேசி கொடுத்துறேன் சார். நம்ம ஃபோனை கொடுத்துட்டு நம்ம என்ன யோசிச்சுட்டு இருப்போம் தெரியுமா? ஃபோனை டக்குன்னு எடுத்துட்டு ஓடிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். சரியா? டக்குன்னு புனிட்டு ஓடிடுவானான்னு தான் நம்ம எல்லாம் பார்ப்போம். பக்கத்துல இருந்து பேசுங்க, தூரத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனா இப்ப பிரச்சனை அது இல்லை, அவன் ஃபோனை தூக்கி ஓட மாட்டான். அந்த 10 செகண்ட்ல உங்களுடைய ஒரு கோடை போட்டு உங்க போனை ஹேக் பண்ணிட்டு போயிடுவான். மதுப்பிரி இப்படி யோசிக்கலையே, ஆஹா இதை யோசிக்கலையேடான்றீங்களா? ஆமா, இப்பெல்லாம் போனை கொடுங்க 10 நிமிஷம் நான் ஒரு போனை பேசிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நம்பி கொடுத்தீங்கன்னா, எப்ப அந்த போன்ல தானப்பா ஓடிபி வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதே போன்ல தானப்பா வந்திருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு பின்கோடை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுல்ல. நீங்க போனை லாக் தம் பிரிண்ட் போட்டு கொடுக்குறீங்க. என்னப்பா 10 செகண்ட்ல எடுத்துட முடியாதா? ஒரு டோக்கன் மெசேஜ் அனுப்பி அதன் மூலியமா ஒரு ஓடிபி வந்து டக்குன்னு ஒரு 5924 அப்படின்னு சொல்லி ஓடிபி வந்து முடிஞ்சுச்சுன்னா, இந்த சார் பேசிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் யோசிக்கல. இனிமேல் கொஞ்சம் சார் அபிநயெல்லாம் இனிமேல் போன யாரும் கொடுக்க மாட்டேனே அப்படின்றீங்க. பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனோம். அதனால போனை கொடுத்தா நீங்க உசிரை கொடுத்த சமானம் போச்சு, மொத்தமும் போச்சு. பாத்துக்க, ஜஸ்ட் ஒரு சின்ன பேர் பண்ணீங்கனாலே அதுல உள்ள என்ன பண்ணலாம், ஒரு பாட்டோ ஒரு ஹேக் டூலோ உள்ள மால்வேரை இன்சர்ட் பண்ணிடலாம். சின்ன ஒரு இது போதும். சரியா? தொடக்கூட வேணாம், பக்கத்துல இருந்தாலே போதும். பக்கத்துல இருந்தாலே ப்ளூடூத் மூலியமா கூட உங்களை ஹேக் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி த்ரெட்லாம் வந்துருச்சு. சரியா? சரி, அது மூலியமா என்ன நடக்கலாம்? உங்களோட டேட்டாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். டேட்டா எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரிங்களா? அதாவது தரவு சுரண்டல். அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு தரவுக்குள்ள நம்ம கொண்டாடுறோமா, ஒரு இடத்துல கொண்டாடுறோமா, அப்ப என்ன ஆகும்னா மோனோபோலிஸ் கிரியேட் ஆகும். மோனோபோலிஸ் அதாவது முற்றுரிமைகள். மோனோபோலி. இப்ப உதாரணத்துக்கு இணையத்தின் மூலயமா நம்ம, அதாவது மோனோபோலிஸ் அண்ட் ஆலிகோபோலிஸ். ஆலிகோபோலினா ஒரு சந்தை, ஒரு குறிப்பிட்ட சந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தையில ஒருத்தன் தான் இருப்பான், ஒருத்தன் தான் இருக்கிறான்னா அவன் தான் மோனோபோலி. முற்றுரிமை, அந்த தொழிலுடைய முழு மார்க்கெட்டே அவன் கட்டுப்பாடுல தான் இருக்கு. இல்ல சப்போஸ் ஒருத்தன் இல்ல 2 பேர் 3 பேர் இருக்குன்னா அது பேர் ஆலிகோபோலிஸ். புவனேஸ்வரி புரியலன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க, புரியல தானே? இப்போ வந்து ஒரு ஊர் இருக்கு, நாமக்கல். அந்த நாமக்கல்ல தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்க கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குன்னு வச்சுப்போம். அது ஒரே ஒரு தங்க கடை தான் இருக்கு. அப்படின்னு இருக்கிறது நல்லதா கெட்டதா?
அவன் நினைச்சாதான் தங்கத்தை விற்க முடியும், அவன் நினைச்சாதான் நீங்க வாங்க முடியும் அப்படின்றதுக்கு பேரு தான். அப்போ ஒரு சந்தை, அப்ப நாமக்கலுடைய தங்க சந்தை, கோல்டு மார்க்கெட். அந்த கோல்டு மார்க்கெட்ல ஒருத்தன் கட்டுப்பாட்டுல இருந்து, ஒரு சந்தையே ஒருத்தன் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கு பேர் தான் முற்றுரிமை. முழுமையான உரிமையை வைத்துள்ளான், சந்தை உரிமைகளை வைத்துள்ளான். அதுதான் பேர் மோனோபோலி. புரியுதா நான் சொல்றது? அதுக்கு ஆப்போசிட் என்ன? மல்டி பிளேயர்ஸ். நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மல்டி பிளேயர் மோனோபோலி. எந்த ஒரு பிசினஸ்லயுமே, எந்த ஒரு தொழிலையுமே மோனோபோலிஸ் இருக்கக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம நெட்வொர்க் எடுத்துக்கோங்க, இன்னும் தெளிவா புரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நெட்வொர்க் போன் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போன் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் தான் இருக்காங்க? ஜியோ, ஏர்டெல், அது இது 2 பேர் தான் இருக்காங்க. நல்ல குட் என்ன சொல்றது, நல்ல சேவை வேணும்னா இங்க 2 பேர். இதை விட கொஞ்சம் கம்மியா சேவை வேணும் அப்படின்னா வோடஃபோனோ பிஎஸ்என்எலோ. மொத்தத்துல 4 பேர் தான் இருக்கானுங்க. அப்போ ஆல்மோஸ்ட் இது என்னது, ஆலிகோபோலிஸ் தான். அப்போ ஒரு ஒரு இன்னைக்கு வந்து பிளான் அதிகப்படுத்தினானா 800 ரூபா நக்கிட்டான், பிளான 900 ரூபாய் ஆக்கிட்டான், மாசம் 300 ரூபான்னு மாத்திட்டான். உங்களால என்ன பண்ண முடியும்? பேசுனா பேசு, இல்லைன்னா போ அப்படி பண்ணிட்டானா என்ன பண்ண முடியும் உங்களால? ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. இதுக்கு பேர் தான் ஆலிகோபோலி. அதே இந்த மாதிரி டேட்டாஸ் உங்களை எல்லாத்தையும் இணைக்கும் பட்சத்துல, எல்லாத்தையும் இணைக்குதா, வேகமா செயல்பாடுகளை செய்யறோமா, பொருளாதாரம் வளருதா, அது கூடவே சேர்ந்து என்ன பிரச்சனையும் வரும், மானோபோலிஸ் கிரியேட் ஆவாங்க. எக்ஸாம்பிள் நெட்வொர்க். இப்ப ஜூம் இஸ் ஆல்சோ மானோபோலி. ஜூம் இருக்குல்ல, நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னா ஜூமு, அதை விட்டா கூகுள் ஜிமீட் 2 தான் இருக்கு. அவன் சொல்றதுதான் வேலை, அவன் ஏத்து பேச முடியாது. பண்ணுனா பண்ண, இல்லாட்டி போ. ஆனா எப்படி இருக்கணும் ஒரு சந்தைனா? ஒரு சந்தை என்றால் ஒருத்தர் இருக்கக்கூடாது, ஒருத்தர் மோனோபோலிஸ் ஆலிகோபோலிஸ் இருக்கு, மல்டி பிளேயர்ஸ் இருக்கணும். ஒரு 10 பேர் 15 பேர் அப்படின்னு இருக்கணும். அப்பதான் ஆரோக்கியமான தொழில் நடத்துவதற்கு அது ஏதுவா இருக்கும். ஒரு தொழில் ஆரோக்கியமா இருக்கணும்னா அது மல்டி பிளேயர்ஸ் அதுல இருக்கணும். சரியா? மோனோபோலிஸ் இருந்தாங்கன்னா அது அந்த தொழிலை கெடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். புரிகிறதா இல்லையா? இந்த பாயிண்ட் புது பாயிண்ட், யோசிச்சிருக்க மாட்டீங்க, ஆட் பண்ணிக்க. மோனோபோலிஸ் முற்றுரிமை, அல்லது ஆலிகோபோலினா கூட்டுரிமை. கூட்டாக 2 பேர் 3 பேர் தான் அந்த தொழிலை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா அவன் நிர்ணயிக்கிறது தான் விலை அப்படின்றது தான் மோனோபோலி. சரியா? சரிங்களா? மறுபடியும் வழி தவறி போயிருப்பீங்க, மறுபடியும் சொல்ற பாருங்க. இந்தியாவை டிஜிட்டல் ஆக்குறதுல என்ன சிக்கல்? என்ன சிக்கல்? இணைய திருட்டு அப்படின்னு நிறைய இருக்கு, அந்த திருட்டு எல்லாம் நடக்கலாம். சரியா? அடுத்தது உங்க தரவு சுரண்டப்படலாம். சரியா? உங்க தரவை என்ன பண்ணுவாங்க? சுரண்டிடுவாங்க, டேட்டா எக்ஸ்பிளட்டேஷன். அப்படி இந்தியா ஃபுல்லா இணையத்துல இணைக்கிறதுனால மோனோபோலிஸ் கிரியேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்றதான் சட்டங்கிற மாதிரி ஆகும். இப்ப ஜிமெயில் யூஸ் பண்றீங்களா? இப்ப இமெயில் அப்படின்னாலே எல்லாருமே யாருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கீங்க? கூகுளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நாளைக்கு கூகுள் மாசம் 10 ரூபா நீ கட்டணும்னு சொல்லிட்டானா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க கட்டி தான் ஆகணும். ஜிமெயில் இல்லாம இருக்க முடியுமா? மதுப்பிரியா 30@gmail.com ஒரு ஐடி இருக்குல்ல. என்ன சொன்னேன்? இணையத்துக்கு முதல்ல என்ன வேணும்னு சொன்னேன்? ஐடி வேணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் ஐடி. இப்ப எப்படி கனெக்ட் பண்ணீங்க? ஐடி மூலமா தான் கனெக்ட் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கா இல்லையா? அதான இப்ப அடையாளம். நம்ம இணையத்துக்குள்ள போறோம்னா நமக்கு ஒரு அடையாளம் வேணும். அடையாளம் வேணும், பணத்தை செலுத்துறதுக்கு பணம் வேணும், தரவு மேலாண்மை வேணும். இது 3 தான் டிஜிட்டல் கொண்டு வரதுக்கு தேவை. அப்ப அந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டி யார் கொடுக்குறா உங்களுக்கு? கூகுள் கொடுக்குது. கூகுள் உங்களுக்கு காசு வாங்குதா? அதுக்கு எவ்வளவு நாள் லேசத்துக்கு பண்ணுவான்? புவனேஸ்வரி, எவ்வளவு நாள் லேசத்துக்கு பண்ணுவான்? அதுக்கு காசுன்னா என்ன பண்ணுவீங்க? பே பண்ணி தானே சார் ஆகணும். ஏன்? நமக்கு அது அவசியமா தேவைப்படுறதுனால நமக்கு வேற வழியும் அப்படி இல்ல, அந்த மோனோ ஒருத்தன் தான் இருக்கிறான், அதான் சார் மோனோ கூகுள் தான் இருக்கிறான். இப்போ ஒரு 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இவன் இந்த கடையிலனா அடுத்த கடை அப்படின்னு போக முடியுமா? உங்களால போக முடியாதுல்ல. டிஜிட்டல் கூகுள்ல தான் யாஹூ
யாகுல்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு போக முடியுமா? போக முடியாது. ஜிமெயில் தான் மேஜர் இருக்கு. மேஜர் ஆஃப் இது மைக்ரோசாஃப்ட் இருக்கு. அவுட்லுக்னு ஒண்ணு இருக்கு, அவனும் வச்சிருக்கான், அவனும் அக்கௌண்ட் வச்சிருக்கான். ஆனா அந்த அக்கௌண்ட் உங்க யார்கிட்டயுமே இல்ல. யாஹூ இருக்கு, யாஹூ இருக்கு, ஹாட்மெயில் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா மோனோபோலி யார் தான் இருக்கா? கூகுள் தான் இருக்கிறான். எல்லாரும் கூகுள் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. நாளைக்கு மாறணும்னா டக்குன்னு மாற முடியாது. உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே அந்த மெயில் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. நாளைக்கு காசுன்னா நீங்க கம்முன்னு கட்டி தான் ஆகணும். இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுதான் பிரச்சனை. அப்போ அடுத்து சொல்லலாமா? நாலாவது ஒழுங்குமுறை இடைவெளி, ரெகுலேட்டரி கேப்ஸ். இதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு என்ன நம்மகிட்ட இருக்கு? இந்தியாவில பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்பிஐ இருக்கு, சொத்துக்களை கட்டுப்படுத்துறதுக்கு செபி இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டுப்படுத்துறதுக்கு IRDAI இருக்கு, நெடுஞ்சாலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு NHAA இருக்கு, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் இருக்கு, உணவு கட்டுப்படுத்துறதுக்கு FSSAI இருக்கு, தரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு BIS அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இணையத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்கோ? இணையத்துல உங்களுக்கு பிரைவசி இருக்கா? டேட்டா பிரைவசி. போனை எடுத்து வந்து ரீபாக் ஷூ, பூமா செப்பல் அப்படின்னீங்கன்னா ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் கேட்டுட்டு இருக்கானா இல்லையா? நடத்துறது எல்லாம் ஒட்டு கேட்கறானா இல்லையா? மைக் ஆன்ல தான் இருக்கு, கேட்கறான். சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப பிரைவசி இருக்கா உங்களுக்கு? டேட்டா பிரைவசி இல்ல. நீங்க பேசுறது எல்லாமே உங்க வீட்டுல எல்லாரும் ஒருத்த வெளியில அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் கேட்டு இருக்கான். கம்ப்யூட்டர் கேக்குது நீங்க பேசுறது. என்ன நந்தினி மேம், கேக்குதா இல்லையா? அப்ப நமக்கு எப்படி ஒரு பிரைவசி இருக்கும்? இல்ல. சரியா? அடுத்து டேட்டா செக்யூரிட்டி, நம்மளோட தரவு பாதுகாப்பா இருக்கா? எப்ப பிரைவேசியே இல்லைன்ற அவர் பாதுகாப்பு எங்க இருந்து இருக்கும்? சரி, இது எல்லாத்தையும் ஒருத்தன் ஏமாத்திட்டான். அவனை எப்படி போய் தண்டிக்கிறது? என்ன இருக்கு? ஒரு பேங்க் உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க்ல காசு போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு 10,000 ரூபாய். நாளைக்கு பேங்க் திவாலாகி போயிருச்சு. பேங்க் என்ன ஆயிடுச்சு? திவாலாயிருச்சு. அப்ப அந்த 10,000 ரூபாய் நீங்க கேட்கலன்னா யார்கிட்ட கேட்பீங்க? ஸ்டேட் பேங்க். அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? RBIன்னு ஒண்ணு இருக்கு. RBI அந்த பேங்க் திவாலாகாம பார்த்துக்கும். சப்போஸ் திவால் ஆனாலும் RBI அந்த காசை கொடுத்துரும். ஏன்னா ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறனால தானே. நான் சொல்றது புரியுதா புரியலையா? முத்தூட் பினான்ஸ் ஒண்ணு இருக்கா? நாளைக்கு நீங்க நகை கடன் வைக்கிறீங்க, நகையை வச்சுட்டு அப்புறம் முத்தூட் பினான்ஸ் நாளைக்கு முத்துன பினான்ஸ் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? போட்ட நகை என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட கேட்பீங்க? RBI இருக்கு. ரிசர்வ் பேங்க் தான் அந்த உங்களை எல்லாத்துக்கும் பாதுகாக்குது. உங்க நோட்ல வந்து கையெழுத்து போட்டதுல இருந்து நம்மளுடைய பணத்தை பாதுகாக்கிறது RBI தான் பாதுகாக்குது. அது போல நம்மளுடைய தரவை பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்தியால? இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப ரெகுலேட்டரி கேப் ஒண்ணு இருக்கு. ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு என்ன இல்ல? ஒரு ஆணையம் இல்ல. இந்தியாவுடைய டிஜிட்டல் இந்தியா ஒரு ஆணையம் ஏதாவது இருக்கா? இல்ல. சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் பண்ற சைபர் போலீஸ் இருக்கு. அது சின்ன லெவல் தானே, அது இந்தியா ஃபுல்லா கனெக்ட் பண்ணலையே. ஒரு பெரிய ஆணையம் வேணும்ல. பெரிய லெவல்ல இருக்கான்னு கேட்டா இல்லையே. சின்ன லெவல்ல ஆங்காங்கே திருட்டுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். சரியா? அடுத்தது அண்ட் இது எல்லாமே பிரைவேட்டைசேஷன் தான் செய்யுது. பிரைவேட்டைசேஷன் ரிஸ்க் யோசிச்சு பாத்தீங்களா? இதுல ஏதாவது அரசாங்கத்துடைய இருக்கா? இப்ப கம்பெனினா BSNL ஒண்ணு இருக்கு, இது இருக்கு. ஜூம் எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்டோடைய ஜூம் ஏதாவது இருக்கா? கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தனியார் துறை. நம்ம இணையத்துக்குள்ள வந்துட்டா எல்லாமே தனியார் துறை தான் இருக்கு. அரசு துறை எங்க இருக்கு? துறைனா 2 இருக்கா? ஒன்னு அரசு துறை, ஒன்னு தனியார் துறை. ரெண்டுமே இருக்கணும்ல. ஹாஸ்பிட்டல்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல். ஆமாவா இல்லையா? அப்படின்னா எல்லாத்துலயும் 2 இருக்கணுமா? அந்த மாதிரி இணைய சேவை டிஜிட்டல்ல இந்தியாவை டிஜிட்டல் ஆக்கணும்னு கவர்மெண்ட் சொன்னாலும், அப்படி டிஜிட்டல் ஆக்குறதுக்கு ஏதாவது டிஜிட்டல் கம்பெனி இந்தியாவுடைய சொந்த கம்பெனி இருக்கா? இல்ல. தனியார் கம்பெனியை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பி. விமானம்னா என்ன இருக்கு? இது இருக்கு. இன்சூரன்ஸா, காப்பீடு திட்டமா, LICன்னு ஒரு கவர்மெண்டோட இது இருக்கு. எண்ணெய் சுத்திகரிப்பு சரியா,
ரிலையன்ஸ் தனியார் துறை இருக்கு, ஹெச்பி பெட்ரோல் பங்க், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எல்லாம் கவர்மெண்டோடையது. அது போல டிஜிட்டல் ஒரு புது தளத்தை உருவாகுது. அந்த புது தளத்துல நீ இல்லையே தம்பி, கவர்மெண்ட் இல்லையே, இதுல பிரைவேடைசேஷன் தானே இருக்கு, தனியார் துறையில இருக்கு. அப்ப நீ சொந்தமா உன்னை உருவாக்கு. சரியா? இதெல்லாம் ஜென்ரல். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும். 6 வந்து பாத்தீங்கன்னா சேம் டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி, பாரபட்சமின்மை இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இது வந்து ஜென்ரல். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது நீங்க ஜென்ரலா போட்டுக்கலாம். போதுமான உள்கட்டமைப்பு இல்லை, டிஜிட்டல்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இதெல்லாம் மொத்தம் ஒரு 7 பாயிண்ட். இதெல்லாம் சவால்கள். இந்தியாவை டிஜிட்டலாக மாற்ற முடியும்னா அதுல இருக்கக்கூடிய சில சவால்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? என்னது? பிரைவேடைசேஷன் ரிஸ்க், தனியார் மயமாக்கப்படுகிறது. தனியார் தான் இருக்கிறான் டிஜிட்டல்ல, அரசாங்கத்தோட இதுவே இல்லை, அரசாங்கத்தின் நிறுவனமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன? அரசாங்கத்தால் கட்டுப்படவும் செய்யவில்லை, அரசாங்க நிறுவனமும் இல்லை, அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தவும் படவில்லை, அரசாங்க கட்டுப்பாட்டு ஆணைகளும் இல்லை. அதே மாதிரி தனியார் துறை இருக்கிறான்னா தனியார் துறை 10-15 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி இல்லை, ஒருத்தன் தான் இருக்கிறான். அந்த ஒரு செக்டார்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கானுங்க. அப்ப அவனுக்கு என்ன முற்றுமை ஏற்படுகிறது, தரவுகள் சுரண்டப்படுகிறது. சரிங்களா? சைபர் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது, சைபர் அட்டாக், சைபர் தொடர்பான பிரச்சனைகள், புது புது பிரச்சனை வருது. அப்ப இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை, சிஸ்டம் இல்லை. இதுதான் என்னப்பா, ஓகே தானே? ஒரு 7 சவால்கள், சரியா? ஒரு 7 தேவைகள், 3 தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பத்தின விஷயத்த நம்ம இங்க பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரிதானே? ஓகே.